ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். நவம்பரின் இறுதி. குளிரின் நடுக்கத்தில் ஊரே உறங்கிக் கொண்டிருந்த ஞாயிறு. காலை 6 மணி. இருமுறை அழைக்கப்பட்டும் எடுக்காமல் 3வது அழைப்புக்கு சற்றே சலிப்புடன் தொலைபேசியை கையில் எடுத்தான் துரு. அழைப்பு வந்த எண்ணை பார்த்தவுடன் சடுதியாக எழுந்து அமர்ந்த துரு அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லுங்க ஏட்டையா, என்ன காலையிலேயே கால்? ஏதானும் முக்கியமான விஷயமா என்றான் அரை தூக்கத்தில். மறுபுறம் கேட்ட அந்த விஷயத்தில் சட்டென்று கட்டிலிருந்து எழுந்தான். ஏட்டையாம் சொல்ல ஏதோ ஒன்று சொல்ல, அப்படியா, சரி, நீங்க ஃபாரன்சிக்கு கால் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே கிளம்பி அங்க வந்துடுறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்தான். உடனே கிளம்ப எண்ணி குளியலறையை நோக்கி சென்றான். 1/2 மணி நேரத்திற்கும் குறைவாகவே தயாராகுவதற்கு எடுத்துக்கொண்ட துரு தனது பைக்கில் ஏட்டு கிருஷ்ணன் கூறிய இடத்திற்கு சென்றான். சற்றே ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஏரியா. இப்போதுதான் ஆங்காங்கே வீடுகள் வந்து கொண்டிருப்பதால் ஆள் நடமாட்டம் சற்று குறைவாக இருந்தது. அந்த வீட்டின் வெளியே சிறு கூட்டம் கூடியிருந்தது. தங்களுக்குள் ரகசிய குரலில் பேசிக்கொண்டும் சிலர் அந்த வீட்டை எட்டி பார்த்து கொண்டும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகங்களில் தெரிந்த உணர்ச்சிகளும் அவர்களின் கிசுகிசு பேச்சுகளுமே அங்கே ஏதோ விபரீதம் நடந்துள்ளது என்பதை பறைசாற்றியது. அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் கடந்து பைக்கை அந்த வீட்டின் முன் சென்று நிறுத்தினான் துரு. வெளியே நின்று கொண்டிருந்த ஏட்டு கிருஷ்ணன் துருவிற்கு ஒரு சல்யூட் வைத்தார். துரு பதிலுக்கு தலையாட்டி விட்டு எங்கே ஏட்டையா என்று கேட்டுக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தான். ஃபாரன்சிக் ஆட்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். வரவேற்பு அறையை கடந்து படுக்கை அறையை நோக்கி நடந்த துரு கட்டிலில் தன்னை நோக்கியபடியே மல்லாந்த நிலையில் கிடந்த பெண்ணை பார்த்தான். நெஞ்சில் பாய்ந்த கத்தியால் மரணம் நேர்ந்திருக்க வேண்டும். அதிகப்படியான இரத்தம் வெளியேறியதால் ரோஸ் கலர் நிற ஆடை முழுவதும் இரத்தத்தில் நனைந்து சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. நேரடியாக இதயத்தில் கத்தி இறங்கியிருந்ததால் போராடியிருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. படுக்கைக்கு அருகே ஒரு கைப்பை கீழே கிடந்தது. அது கிடந்த கோலத்தை பார்த்த துரு அந்த பை இறந்த பெண்ணின் பையாக தான் இருக்க முடியும் என முடிவுக்கு வந்தான். எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்தவரை என்ன நடந்திருக்கும் என்பதை கணித்து கொண்டிருந்தான். அதற்குள் டெட் பாடி ஆம்புலன்ஸில் ஏற்ற அனுமதி கேட்கப்பட்டது. அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டு வெளியே வந்தான். துருவும் ஏட்டையாம் கொலையை முதல்ல பார்த்தது யாரு என கேட்டாள். அங்கே சோகமாய் நின்று கொண்டிருந்த 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரை சுட்டி காட்டி, இவர்தான் முதலில் பார்த்திருக்கிறார், நமக்கும் இன்ஃபார்ம் பண்ணதும் இவங்க தான் சார் என்றான். அந்த பெண்மணியை பார்த்த துரு, நீங்க தான் முதல்ல பார்த்ததா? உங்க பேர் என்ன? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்றான். என் பேர் காமாட்சி சார், நான் இங்கே வீட்டு வேலை செய்கிறேன். நான் வழக்கமாக காலையில் வந்து வீடு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு பாத்திரம் கழுவி பால் வந்ததும் டீ போட்டு கொடுத்துட்டு டிஃபன் செய்வேன் சார். அதுக்குள்ளே 3 பேரும் குளிச்சு காலேஜுக்கு போக தயாரிடுவாங்க. நான் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க போனதும் பாத்திரம் கழுவி வச்சுட்டு வீட்டை திரும்ப தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு வீட்டை பூட்டிட்டு என் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இன்னைக்கும் அதுக்கு தான் வந்தேன் சார். வீடு திறக்க சாவி எடுத்தேன், ஆனால் வீடு திறந்தே இருந்தது. அனு பொண்ணு முழிச்சிருக்கும்னு நினச்சி பேசிக்கிட்டே உள்ள வந்தேன். பார்த்தா பெட்ரூம் திறந்துருந்துச்சு. அனு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் பெட்டில் கிடக்கிறத பார்த்து பயந்து வெளியே ஓடி வந்துட்டேன் சார். அக்கம் பக்கம் கூச்சல் போடவும் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம்தான் உங்களுக்கு கால் பண்ண என்றால் வருத்தம் தோய்ந்த குரலில். துருவோ, இன்னும் 3 பொண்ணுங்களாம், அப்போ மீதி 2 பேர் எங்க? அப்புறம் நீங்கள் வரும்போது கதவு திறந்துருக்கு, அது எப்படி அனுதான் கதவை திறந்துருப்பான்னு நினச்சிங்க என்றான். காமாட்சியும், வாரம் வாரம் சனி ஞாயிறு எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க சார். நான் ஞாயிறு மட்டும் வந்து வீட்டை சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு போயிடுவேன். திரும்ப திங்கட்கிழமை தான் வருவேன். ஆனால் இந்த வாரம் அனு பொண்ணு வீட்டுக்கு போகலை. ஏதோ படிக்கிறது இருக்குன்னு சொல்லி போகாமல் இருந்துடுச்சு. மற்ற 2 பொண்ணுங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. அதான் அந்த பொண்ணு தான் கதவை திறந்துருக்குன்னு நினச்சேன் சார் என்றார். துருவோ, அவங்க இல்லாதப்போ நீங்கள் வந்து சுத்தம் பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட சாவி இருக்குமே என்றான். ஆமாம் சார், இந்த வீட்டுக்கு 4 சாவி. அவங்க 3 பேருக்கும் ஆளுக்கு 1, என்கிட்ட 1 இருக்கும் என்றால் அப்பாவியாக. என்ன 4 சாவியா? சரி, உங்கள் சாவி எங்கே என்று கேட்டு, ஏட்டையா அந்த சாவியை வாங்கிக்கோங்க என்றான். அவரும் அதை வாங்கி ஒரு பாலித்தீன் பையில் போட்டுக்கொண்டார். ஏட்டையா, மீதி 2 பொண்ணுங்களையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாளைக்கு காலைல ஸ்டேஷன் வர சொல்லிடுங்க. அப்புறம் இறந்த பொண்ணோட வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா என்றான்.
சொல்லிட்டேன் சார், கிளம்பி வந்துட்டு இருக்காங்க என்றான் ஏட்டு. சரி ஏட்டையாம், அவங்கள நேரா ஜிஹெச்சுக்கு வர சொல்லிடுங்க. அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கோங்க என்று கூறிவிட்டு காமாட்சியிடம் திரும்பி, நீங்க கிளம்புங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நாங்க கூப்பிடும்போது ஸ்டேஷன் வந்தா போதும். வெளியூர் எங்கேயும் போகாதீங்க என்று கூறினான். ஏட்டியா, நீங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு ஸ்டேஷன் போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ஸ்டேஷன் வரேன் என்று கூறி துரு கிளம்பினான். பைக்கை ஸ்டார்ட் செய்யவும் துருவின் கைபேசி அழைக்கவும் சரியாக இருந்தது. கைபேசி எடுத்து பார்த்தான். திரையில் பொண்டாட்டி என்று ஒளிர்ந்து கொண்டிருந்தது. உடனே அழைப்பை ஏற்றான். என்ன பொண்டாட்டி, அதிசயமா கால்லாம் பண்ணியிருக்க, ஏன் நான் பண்றதில்லையா என? கொழுப்பு தான் இதெல்லாம். சரி சரி, கண்டுக்காத, சொல்லிடி என் ஆசை பொண்டாட்டி என்றான் குலைவாக. லிசா, அது என்னோட டார்லு. இன்னைக்கு ஈவினிங் உங்களை பார்க்க வர முடியாது, அதான் சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன் என்றாள். அதானே பார்த்தேன், என்னடா கால்லாம் வருதேன்னு. மொபைலை தள்ளி வைத்து வாயில் முணுமுணுத்தான். என்ன சொன்னீங்க என்றாள் லீசா சற்றே கடுமையாக. அதுவா, என் லிசா என்ன ஆச்சுன்னு கேட்டேம்மா. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்றான் சற்று சோகமான குரலில் துரு. அது ஒரு அர்ஜென்ட் வேலை துரு, போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வர்றப்ப சொல்றேன், டாட்டா என்று கூறி துருவின் பதிலை கேட்காமலே அழைப்பை துண்டித்தாள் லிசா. இவளுக்கு திங்கிறதும் அர்ஜென்ட் ஒர்க்கு தான் சொல்லுவா. ராட்சசி, நான் பேசுறதுக்கு முன்னாடி கட் பண்றா பாரு. இதுக்கு மேல் கால் பண்ணா எடுக்கவே கூடாது என்று பெருமூச்சுடன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு வீட்டை நோக்கி பைக்கை செலுத்தினான் துரு. மாலை 5 மணி. காவல் நிலையத்தில் துரு தனது நாற்காலியில் அமர்ந்து மேசையில் இருந்த கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தான். அவன் முன்னால் வந்த ஏட்டு கிருஷ்ணன் வணக்கம் வைத்துவிட்டு தனது கையில் வைத்திருந்த காகித உரையை கொடுத்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா ஏட்டையா என கேட்டவாறே உரையை பிரித்து படித்தான் துரு. அதில் கூர்மையான கத்தி போன்ற ஆயுதம் கொண்டு இதயத்தில் குத்தப்பட்டதால் அதிகப்படியான இரத்தம் வெளியேறி மூச்சு திணறி மரணம் நேர்ந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட நேரம் முதல் நாள் இரவு 7லிருந்து 9 மணிக்குள் இருக்கலாம். உடலில் வேறு எந்த காயமும் இல்லை. கைகள் இரண்டையும் மற்றும் வாயையும் அழுத்தி பிடித்ததற்கான தடம் இருந்தது. அதை தவிர வேறு எந்த காயமும் இல்லை என்று இருந்தது. ரிப்போர்ட்டை படித்து முடித்த துரு கொலையை ஒரு முறை தன் மனதில் காட்சியாக கொண்டு வந்தான். கேட்டை திறந்து அதை பூட்டிவிட்டு உள்ளே நுழைந்தானு வீட்டின் மெயின் கதவை திறந்து உள்ளே வந்திருக்கிறாள். லைட் ஆன் செய்துவிட்டு தனது ரூமுக்குள் நுழைந்து விளக்கை போட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகில் வந்தவள் தனக்கு பின்னால் வந்து கொலைகாரனை பார்த்திருக்கிறாள். அவள் சத்தம் போட முயற்சிக்கும் போதே அவளை வாயை பொத்தி கட்டிலில் தள்ளி அதே வேகத்தில் கையில் இருந்த கத்தியை நெஞ்சில் இறக்கியிருக்க வேண்டும். கொலைகாரன் அவள் அதிலிருந்து சுதாரித்து கொள்ளக்கூட நேரம் வழங்கவில்லை. அவன் அணு வீட்டிற்குள் வர முதலே உள்ள வந்து பதுங்கி இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவனிடம் இன்னொரு சாவி இருந்திருக்க வேண்டும் என்று மனதினுள் எண்ணிக்கொண்டான். அதே யோசனையில் துரு நாற்காலில் சாய்ந்தபடி கண்களை மூடியவாறு, பூட்டு உடைக்கல அப்படின்னா சாவி வச்சுதான் திறந்திருக்கணும். அப்படின்னா அந்த சாவி எப்படி கொலைகாரனுக்கு கிடைச்சிருக்கும்? ஒன்று, அந்த கொலைகாரன் முன்னமே எப்படியாவது அந்த சாவியை திருடி இருக்கணும். இல்லைன்னா அந்த வீட்டில் இருந்த யாரோ இல்லை அந்த வேலைக்காரி யாரோ கொலைகாரனுக்கு உதவி பண்ணியிருக்கணும். என்ன நடந்திருக்கும் என்று பலமாக யோசித்தான். ஒரு முடிவுக்கு வந்தவனா எல்லாரையும் முதல்ல விசாரிக்கணும். முதல்ல அந்த அணு கூட தங்கியிருந்த பொண்ணுங்க, அடுத்து அந்த வேலைக்காரி, அவங்களையும் விசாரிக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சார், டீ என்ற டீ கடை பையனின் குரல் கேட்டு கண்களை திறந்தான். அவன் கொடுத்த டீயை வாங்கி குடித்துவிட்டு பின் வேறு சில கோப்புகளை புரட்டி பார்க்க ஆரம்பித்தான். மறுநாள் காலை 10 மணி. மேதையில் கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த துருவிடம் வந்த ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன், சார், அந்த 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க, வர சொல்லவா என்றான். நிமிர்ந்து பார்த்த துரு எந்த பொண்ணுங்க என்று கூற வந்த பாதிலேயே நிறுத்திவிட்டு, ஓ, நேத்து கொலையான பொண்ணோட ரூம் மெட்ஸாம், ஒரு வர சொல்லுங்க உள்ள என்றான். 2 பெண்களும் அவர்களின் பெற்றோர்களும் அங்கே வந்திருந்தார்கள். பதட்டமாக இருந்த அவர்களை பார்த்த துரு, கொஞ்சம் ஃபார்மல் என்கொயரி தான், பயப்பட எதுவும் இல்லை, கொஞ்ச நேரம் அந்த மரபெஞ்சில் உட்காருங்க, உங்க பொண்ணுங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன் என்றான். அவன் மேஜைக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த பெஞ்சில் இருவரின் பெற்றோர்களும் அமர்ந்தார்கள். அவர்களுடன் ஒரு சிநேக புன்னகை பூர்த்த துரு 2 பெண்களிடம் திரும்பி அவனுக்கு எதிரே இருந்த நாற்காலில் அமரச் சொன்னான். பின் அவர்களிடம், நான் கேட்குற கேள்விக்கு பயப்படாம பதில் சொல்லுங்க. உங்க பதில் தான் உங்க ஃப்ரெண்டை கொன்ன கொலைகாரனை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிலாக்ஸா உங்களுக்கு தெரிஞ்ச எதையும் மறைக்காம சொல்லுங்க என்றான். அதை கேட்ட 2 பெண்களும் சரி என்று தலையை அசைத்தார்கள். உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றான் துரு.
என் பேர் மதுமிலா சார். என் பேர் ரூபா சார். நாங்க பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறோம். அனு உங்க கிளாஸா? அனு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ரூபா உடனே சொல்ல ஆரம்பித்தாள். ஆமா சார், அனு எங்க கிளாஸ் தான். ஒரு வருஷம் ஹாஸ்டல்ல ஒண்ணா இருந்தோம். அப்போ இருந்து பழக்கம். அப்புறம் ஹாஸ்டல் எங்களுக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாம அடிக்கடி வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வீட்டில் சொல்லி காலேஜ் பக்கத்திலே வீடு பார்த்து தங்கிட்டோம் சார் என்று கூறி மதுமிதாவை பார்த்தாள். மதுமிதா அதனை தொடர்ந்தாள். ஆமா சார், லாஸ்ட் 6 மாசமா அந்த வீட்டில் குடியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அனு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியா இருப்பா, பயந்த சுபாவம் என்றாள். அவர்களின் பதிலை கவனமாக கேட்ட துரு, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, இல்ல காலேஜ்ல எல்லாம் வர்ற வழியில யார் கூடயாவது எதுவும் பகை இருந்துச்சா என்றான். ரூபா உடனே, இல்ல சார், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஆனா அவங்க மாமா பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அது அவங்க 2 வீட்டுக்கும் தெரியும். அவங்க 2 ஃபேமிலிக்கும் இதில் சம்மதம் தான் சார். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. இங்கேயும் எந்த பையன்கிட்டையும் பேச மாட்டா. பட் அவளை போய் இப்படி என்று கூறும்போதே கண்ணீர் துளி எட்டி பார்க்க குரல் கம்மி விட்டது. மதுமிதா அவளை அணைத்து சமாதானம் செய்தாள். அவள் கண்ணும் கலங்கியிருந்தது. பின் துருவிடம் திரும்பிய ரூபா, எங்களுக்கு தெரிஞ்சவரை அவளை கொலை பண்ற அளவுக்கு யாரும் இருப்பதாக தெரியல சார் என்றார். சரி, அப்போ இந்த கொலை பற்றி உங்களுக்கு ஏதும் ஐடியா இருக்கா என்றான். இருவரும் சிறிது நேரம் யோசித்தார்கள். பின் ரூபா, ஒருவேளை யாரும் திருட வந்தவனா இருப்பானோ சார், அனு பார்த்துட்டானு கொலை பண்ணியிருப்பானோ என்றாள். துரு உடனே, இருக்கலாம் மிஸ் ரூபா, நாங்கள் அந்த கோணத்தில் விசாரிப்போம் என்றான். தொடர்ந்து உங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்களா ஒரு அம்மா, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 4 சாவி இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி வேலை செய்கிறவங்கள நம்பி சாவி கொடுத்தீங்க என்றான். மதுமிதாவும், அவங்க ரொம்ப நல்லவங்க சார், நம்பிக்கையானவங்க. இதுவரை ஒரு குண்டூசி கூட திருட்டு போனதில்லை. கவனக்குறைவாக நாங்கள் போட்டுட்டு போகிற பொருளை கூட எடுத்து பத்திரமா வச்சு எங்ககிட்ட கொடுப்பாங்க சார் என்றார். நல்லது, பட் இதையே நான் கேட்குறேன்னா, கொலைகாரன் கிட்ட ஒரு சாவி இருந்திருக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் கதவை உடைக்காம திறந்திருக்கான். அதனால தான் உள்ள வந்த அவனுவுக்கும் சந்தேகம் வரல. அப்போ யாராவது உதவி பண்ணாம அவன் வந்திருக்க முடியாது, அதான் கேட்டேன் என்றான். மதுமிதா சட்டென்று ஞாபகம் வந்தவளாய் நிமிர்ந்து, சமீபத்தில் நாங்கள் 3 பேரும் மூவிக்கு போயிருந்தோம் சார். அப்போ என்னோட சாவி ஹேண்ட்பேக்கோட தொலைஞ்சு போச்சு. அப்புறம் மற்ற சாவியை வச்சு புது சாவி செஞ்சோம். ஒருவேளை அது பிளான் பண்ணி திருடிப்பாங்களோ என்றால் விழிவெறிய. என்ன தொலைஞ்சு போச்சா? அப்போ நீங்க தேடலையா? உங்க பக்கத்துல யார் இருந்தாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா என்றான் உற்சாகத்துடன். இல்ல சார், மூவி முடிஞ்சு வெளியே வந்தப்ப எல்லாரும் கூட்டமா வந்தாங்க. அப்போ யார் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அதுல சாவி, ஏடிஎம் கார்டு, கொஞ்சம் சில்லறை காசு மட்டும்தான் இருந்துச்சு. நைட் லேட் ஆகிட்டதால தேடி நேரத்தை போக்க வேண்டான்னு நினைச்சு ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிக்கலான்னு அதை பெருசுப்படுத்தாம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்றாள் ரூபா. சரி விடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். கொலைகாரனோட நோக்கம் என்னன்னு தெரியல. ஸோ நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தனியா எங்கேயும் வெளியே போகாதீங்க என்று விட்டு அவர்களின் பெட்ரோலை அரைத்த துரு, பொண்ணுங்களை தனியா அனுப்ப வேண்டாம், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. எதுவும் பிரச்சனைனா என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க என்று கூறி தன்னுடைய கார்டை கொடுத்தான். பின் தொடர்ந்து, இப்போ நீங்க கிளம்புங்க, நாங்க கூப்பிடும்போது வந்தா போதும். அதுக்கிடையில ஏதாவது டவுட், சம்திங் மறந்திருந்தாலும் என்னன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க என்று கூறி அனுப்பி வைத்தான். நடந்த கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவனே, என்னடா நல்லவனே, என்ன தீவிரமா யோசனை, எதுவும் கோட்டையை பிடிக்கிற பிளானா என்ற கோகுலின் குரல் கலைத்தது. நிமிர்ந்து பார்த்து புன்முறுவல் பூத்த துரு, ஆமாடா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இருக்க கேஸே கழுத்தா இருக்குது. இதுல புதுசா ஒரு மர்டர் கேஸ். சின்ன பொண்ணு பாவம், கொடூரமா கொண்டிருக்கான். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான். என்ன சின்ன பொண்ணாம்? யார் கொலை பண்ணது? எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சதா என்றான் கோகுல். இல்லடா, நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்கான், எந்த தடையும் விட்டு வைக்கல என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில். அப்படிலாம் முடிவுக்கு வந்துடாதடாம். எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு வச்சிருப்பான், போய் நல்லா தேடிப்பாரு என்றான். தொடர்ந்து, அது ஆம்பளதான ஒரு முடிவுக்கு வந்துடாத, கொலை பண்ணது பொண்ணது ஒரு பெண்ணா கூட இருக்கலாம், எல்லா கோணத்திலையும் யோசி என்று கூறிவிட்டு, சரி பசிக்குது, வா சாப்பிட்டு வந்து ஒர்க் பார்க்கலாம் என்றான் கோகுல். கோகுல் துருவிற்கு பேட்ச்மெட் ஒன்னா ட்ரைனிங் பண்ணியவர்கள். ஒரே ஸ்டேஷன்ல போஸ்டிங் கிடைத்ததால் இன்னும் நெருங்கிய நண்பர்களானார்கள். எப்போதும் வேலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதும் உண்டு. கோகுல் சாப்பிட கூப்பிட்டவும் அப்போதுதான் தனக்கும் பசிக்கிறது என்பதை உணர்ந்த துரு கோகுலுடன் கிளம்பி சென்றான். மாலை 7 மணி. உயர்தர சிற்றுண்டி சாலை சிட்டியை தாண்டி சிறிது தூரத்தில் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தது. மாலை வேளையில் சிறிது சாப்பிடும், நிறைய பேச்சும் என எண்ணுபவர்கள் வரும் ஓர் உணவகம்.
உள்ளே அழகான சாப்பாட்டு மேசைகளும் அதில் வண்ண மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டு அந்த இடமே தங்க நிறத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வெளியே பல வகை பூச்செடிகள் கொண்டு உருவாக்கப்பட்ட பூங்காவும் அதில் ஆங்காங்கே வட்ட வடிவ மெட்டல் கூரைகளும் வண்ண மின் விளக்குகளும் அலங்கரிக்கப்பட்டு அதன் கீழ் ஒரு மேஜையுடன் கூடிய 4 நாற்காலிகளும் அதனை சுற்றி சவுக்கு மரச் செடிகளும் சீராக வெட்டப்பட்டு உள்ளே உட்கார்ந்து இருப்பவர்கள் முகம் அடுத்தவர்களுக்கு பார்க்காதவாறு அமைக்கப்பட்டிருந்தது. அதே போன்ற அமைப்பு ஆங்காங்கே வட்ட வடிவில் உட்காருவதற்காக அமைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு நாற்காலில் அமர்ந்தவாறு துரு, நம்மளை சீக்கிரம் வர சொல்லிட்டு இவ இன்னும் வராம இருக்காளே, வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் இந்த லூசு வரல, என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிட்டில எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க மீட் பண்ணியிருந்தா என்ன, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் அவுட்டர்ல இருக்க ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருக்கா. கேட்டா சிட்டினா யாராவது பார்த்துடுவாங்க, இங்கன்னா யாரும் தெரிஞ்சவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றா. காதல் பண்றது என்ன கொலை குத்தமா? கொலைனதும் தான் ஞாபகம் வருது. நாம வேற அந்த கொலை கேஸை விசாரிக்காம பர்மிஷன் போட்டுக்கிட்டு இங்க வந்து இவளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வருவாளா இல்ல கால் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லி காலை வாரி விடுவாளா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று மனதில் நினைத்து தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான். சரி விடு, வெயிட் பண்ணுவோம், என்ன செய்ய, நாய்க்கு வாக்கப்பட்டா கொலைச்சுதானே ஆகணும் என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டே நிமிடத்திற்கு ஒரு முறை வாசலை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். சரியாக அந்த டைமிற்கு உள்ளே வந்தாள் லிசா. வெளிர்நீல நிற சல்வாரில் பார்க்க தேவதை போல இருந்தாள். அவளை பார்த்த துரு எழுந்து சென்று அவளை அழைத்து வந்து ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து அவளுக்கு எதிர் நாற்காலில் அமர்ந்து கொண்டான். துருவை பார்த்து சிரித்தபடி ஹாய் துரு என்றாள். துருவும் ஹாய்டி, இந்த ஹாய் சொல்லத்தான் இவ்வளோ தூரம் வர சொன்னியாடி ராட்சசி. அதற்குள் பேரர் வந்துவிட என்ன சாப்பிட்ற லிசா, ஆர்டர் பண்ணு என்றான் துரு. லிசாவும் எனக்கு ஒரு சீஸ் பீஸா போதும் துரு, உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ண என்றாள். துருவோ எனக்கு ஒரு சிக்கன் பீஸா என்றான். அதை குறித்து கொண்டு பேரர் சென்று விட துருவை நிமிந்து பார்த்த லிசா, நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் துரு, வீட்டில இருந்து கால் வந்துடுச்சு, நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் வேற இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றால் கொஞ்சம் குரலில். அதுக்குள்ள போகணுமாம், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள போறத பத்தி பேசுறான் என்றான் கோபமாக துரு. சட்டென்று முகம் மாறிய லிசா, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க துரு, அதான் நான் மீட் பண்ண வர சொல்லும் போதெல்லாம் வர்றதில்ல, நீங்க கம்பல் பண்ணி கூப்பிடவும் தான் வந்தேன் என்றார். இன்னைக்கு நான் எங்க கூப்பிட்டேன் என்றான். ஓ, அப்போ நீங்க கூப்பிடல, டெய்லி கூப்பிடுறீங்களே, இன்னைக்கு பேசலாம்னு ஆசையா வந்தா என்னை அசிங்கப்படுத்துறீங்களா, இனிமே என்னை கூப்பிடாதீங்க என்று கூறி எழுந்தாள். ஐயோ, அவசரப்பட்டு வாய் விட்டுட்டேனே, வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சே என்று மனதிற்குள் நெறித்து, சாரி பேபி, அது ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், கோவப்படாத, ஆர்டர் பண்ணது வரட்டும், சாப்பிட்டு கிளம்பிடுவோம் என்றான். அதற்குள் பக்கத்தில் சத்தம் கேட்க அங்கே திரும்பினர். கொலை கொலை என்று கத்தியவாறே பேரர் ஒருவர் ஓடி வர அருகில் சிறு கூட்டம் கூடிவிட்டது. ஆளுக்கொரு ஒன்று பேசிக்கொண்டிருக்க துரு அங்கே சென்றான். நான் போலீஸ் தான், யாரும் பயப்படாதீங்க, அமைதியா அவங்க இடத்துல போய் நில்லுங்க என்று கூறிவிட்டு அந்த மேஜைக்கு சென்றான். அங்கே நாற்காலிக்கு அருகே பெண் ஒருத்தி இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அதை பார்த்த துரு தன் கைபேசியில் ஸ்டேஷனுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் அழைத்து பேசிவிட்டு லிசாவிடம் திரும்பினான். லிசா, நீ உடனே வீட்டுக்கு போ, இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம், ஸ்கூட்டில தானே வந்தேன், கவனமா வீட்டுக்கு போயிடு, ஒரு கால் பண்ணி என்கிட்ட சொல்லு, நான் வேலை முடிச்சிட்டு வர லேட் ஆகும் என்றான். பயத்தில் வெளியேறிய முகத்தில் இருந்த லிசா சரி என்று கூறி விடை பெற்று சென்றாள். லிசாவின் கைவிரலில் பேண்டேட் போட்டப்பட்டிருந்தது. அதை அப்போதான் கவனித்த துரு, ஆனால் அதை கேட்கும் நேரம் இதுவல்ல. எனவே அதை விடுத்து ஹோட்டல் மேனேஜரிடம் திரும்பி உடனே கேட்ட பூட்ட சொல்லுங்க, இங்க வேலை செய்யற எல்லாரையும் வர சொல்லுங்க, அப்புறம் இங்க வந்திருக்க எல்லார்கிட்டவும் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புங்க என்றான். வந்தவர்கள் அனைவரும் வரிசையாக வந்து பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண் கொடுத்து கொண்டிருந்தார்கள். துரு அருகிலேயே ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்தவாறு அவர்களின் முகங்களை உற்று நோக்கி கொண்டிருந்தான். எல்லார் முகத்திலும் ஒருவித பயம் குடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொருவரையும் சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருந்த துரு போலீஸ் ஜீப் மற்றும் ஆம்புலன்ஸ் வர எழுந்து சென்றான். அதனுடைய ஃபாரன்சிக் ஆட்கள் வந்துவிட டெட் பாடியை பார்க்க ஆரம்பித்தார்கள். 20 வயது மதிக்கத்தக்க பெண் இதயத்தில் கூர்மையான ஆயுதம் கொண்டு குத்தப்பட்டிருந்தது. எனவே அதிகப்படியான இரத்தம் வெளியேறி உயிர் பிரிந்திருந்தது. ஏற்கனவே நடந்திருந்த அணுவின் கொலையுடன் இந்த கொலையும் பொருந்தி வர துருவிற்கு மனதிற்குள் சுருக்கென்றது. அப்போ இந்த கொலை தொடருமா என்று நினைத்தவன்
தன் கைபேசி எடுத்து லிசாவிற்கு கால் செய்தான். இருமுறை கால் செய்தும் எடுக்காததால் சற்று கலவரம் அடைந்த துரு திரும்பவும் கால் செய்தான். இந்த முறை அழைப்பை ஏற்ற லிசா, இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் துரு, இன்னும் உள்ள கூட போகல, என்ன விஷயம் என்றாள். சற்று ஆறுதல் அடைந்த துரு, இல்ல நீ வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். சரி போய் சாப்பிட்டு தூங்கு, எங்கேயும் தனியா போகாத என்றாள். லிசாவும் சரி துரு வைக்கிறேன், அம்மா வந்துட்டாங்க என்றபடி அழைப்பை துண்டித்தாள். ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் டெட் பாடி ஏற்றப்பட்டது. அங்கே வேலை செய்பவர்களுடன் வந்த துரு, இங்கே வா என்று ஒருவனை அழைத்து, யார் பாடியை முதல்ல பார்த்தது என்றான். நான் தான் சார் பார்த்தேன். பார்த்ததும் பயத்துல கத்திட்டேன் என்று முதலில் கொலை என்று கத்தியவன் கூறினான். உங்க பேர் என்ன? குமார். சரி குமார், இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் இன்னைக்கு கொல்லப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா? இல்லை வேற யாராவது இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா என்றான் அனைவரையும் ஒரு முறை நோக்கி. குமாரும், நான் பார்க்கல சார். அப்போதான் ஒரு கஸ்டமர் வரவும் ஏற்கனவே இருந்த கிளாஸை எடுத்து டேபிளை சுத்தம் பண்ண போனேன் என்றான். பயந்தபடி ஒருவன் முன் வந்து, சார் என் பேர் ராஜா சார். அந்த பொண்ணு வந்தப்ப நான் தான் டேபிள் ஒதுக்கி கொடுத்தேன். மெனு கார்டு கொடுத்ததுக்கு ஒருத்தவங்க வரணும், வந்ததும் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு சார். அதான் நான் வேற டேபிள் பார்க்க போயிட்டேன் என்றான். அப்போ அந்த பொண்ணு மட்டும் தனியா வந்ததா? வேறு யாரும் கூட வரலையா என்றான். இல்லை சார், கூட யாரும் வரல, தனியாக தான் வந்தது என்றான் ராஜா. சரி, அதுக்கப்புறம் யாராவது அந்த பொண்ணை பார்க்க வந்தாங்களா என்றான் துரு. ராஜா, இல்லை சார், நான் கவனிக்கல, நான் அடுத்த டேபிள் கவனிக்க போயிட்டேன் என்றான். வேறு யாருக்காவது ஏதாவது தெரியுமா என்றான். அனைவரிடமும் அமைதியை பதிலாய் வந்தது. யாருக்கும் எதுவும் தெரியவில்லை என்று கூறியதும் அனைவரின் முகங்களையும் ஒரு முறை ஆழ்ந்து நோக்கிய துரு, இங்க சிசிடிவி கேமரா இருக்கா? இன்னைக்கு ஃபுட்டேஜ் காமிங்க என்றான். துரு கேட்ட அந்த கேள்விக்கு திருவென விழித்த மேனேஜர், சார் சிசிடிவி கேமரா இருக்கு, ஆனா இன்னைக்கு அது ஒர்க் ஆகல. ஈவினிங் தான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார் என்றான். துருவோ, ஓ சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இங்க இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா நடந்த மாதிரி ஏதோ இருந்ததா சொல்லுங்க. யாரும் சந்தேகப்படும்படியா நபர்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் ஆர் சம்திங், பயப்படலாம் வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்றான். அப்படி எதுவும் தெரியல சார். சரி, இது என்னோட விசிட்டிங் கார்டு, ஏதாவது மைண்ட்ல வந்தா ஜஸ்ட் கால் மீ என்று மேனேஜரிடம் கொடுத்தான். மேனேஜருக்கு அருகில் நின்ற எளிதாக சார் என்றான் குமார். சொல்லுங்க குமார், என்ன விஷயம் என்றான். சார் அது என்று மென்று முழங்கினான். ஏன் தயங்குறீங்க, எதுவானாலும் பயப்படாம சொல்லுங்க என்றான். அதற்கு குமார், சார் உங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க உங்களுக்கு முதவே வந்துட்டாங்க. இங்கே தான் கொலை நடந்த கேபினுக்கு பக்கத்து கேபினில் தான் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் வெளியே கிளம்பி போனாங்க என்றான். சரி, அது ஏதாவது விஷயமா வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க, அதில் சந்தேகப்பட என்ன இருக்கு என்றான். அது அந்த பொண்ணு போகிறப்ப கையை கர்ச்சிஃபில் மறைச்சிக்கிட்டே போச்சு, கர்ச்சிஃபில் ரத்தம் இருந்த மாதிரி தெரிஞ்சது என்றான் குமார். இதை கேட்ட துருவிற்கு அவள் கையில் இருந்த பேண்டட் ஞாபகம் வந்தது. சரி, அதை நான் விசாரிக்கிறேன், வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா என்றான் துரு. வேறு எதுவும் இல்லை சார் என்றான் குமார். எல்லாரிடமும் அடிப்படையான சில கேள்விகளை கேட்டுவிட்டு ஏட்டிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு கிளம்பினான் துரு. துருவின் மனம் முழுவதும் பேரர் சொல்லியதே ஓடிக்கொண்டிருந்தது. லிசா முன்னாடியே வந்திருக்கான், அப்போ இடையில எங்க போயிருப்பா? அதுவும் கையில ரத்தம் வந்ததா சொல்றான். பட் இவன் சொல்றது பொய்னா இவ கையில பேண்டட் எப்படி வந்துச்சு என்றெல்லாம் யோசித்து கொண்டே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். எப்போதும் போகும் வேகத்தை விடுத்து வெறும் 20லேயே போய்க் கொண்டிருந்தான். மனம் முழுவதும் அதே கேள்விகளை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்க ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தான். காலையில் எப்போதும் போல ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்ற துரு அங்கே இருப்பு கொள்ளாமல் ஜிஹெச்சிற்கு கிளம்பி சென்றான். இறந்து போன அந்த பெண்ணின் கைப்பையில் இருந்த கல்லூரி அடையாள அட்டையை கொண்டு அவள் பெயர் முகவரி அறிந்து அவளின் பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டிருந்தனர். அழுதழுது வீங்கிய முகத்துடன் நடுத்தர வயது ஆணும் பெண்ணும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பெண் சேலை தளப்பில் வாயை பொத்திக் கொண்டு இன்னும் விசும்பிக் கொண்டிருந்தாள். அவர்கள்தான் இறந்து போன பெண்ணின் பெற்றோர்கள் என்பதை யூகித்த துரு அவர்கள் அருகில் சென்றான். துரு அருகில் செல்ல அவர்கள் துருவை நிமிர்ந்து நோக்கி, வணக்கம் சார், நீங்க தான் அந்த பெண்ணோட பேரண்ட்ஸா என்றான். பதிலுக்கு வணக்கம் கூறிய அவர் தொடர்ந்து, ஆமா சார், நாங்க தான் அந்த துரதிர்ஷ்டவாளிகள் என்றான், கண்களில் கண்ணீர் பொங்க. சார் ப்ளீஸ் காம் டவுன், உங்கள் இழப்பு புரியுது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் கொலைகாரனை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க என்றான். எங்கள் பொண்ணே செத்து போயிட்டா, இனி யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறோம் சார் என்று கூறி அவரின் குரல் விரக்தியுடன் வெளிப்பட்டது.
அப்படி இல்லை சார், அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இதுக்கு முதல்ல நடந்த கொலை உங்கள் பொண்ணு கொலை செய்யப்பட்ட அதே ஸ்டேயில் நடந்திருக்கு. ஸோ இதோட முடியுமான்னு சொல்ல முடியாது என்றான். அதை கேட்ட இறந்த பெண்ணின் தந்தை, சரி சார், நீங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்க, நான் தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்கிறேன் என்றான். துருவோ, பொண்ணு பேர் என்ன சார், அவங்க என்ன படிச்சுட்டு இருந்தாங்க என்றான். என் பொண்ணு பேர் இந்துமதி சார், எம்எஸ்சி ஃபைனல் இயர், மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தா சார் என்றான். ஓகே சார், நேற்று நைட் எதுக்காக ரெஸ்டாரண்ட் போனாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்றான். இந்துமதியின் தந்தை, நான் ஆஃபீஸ் போயிட்டேன் சார், என் ஒய்ஃப் கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்கா என்று சொல்லி தன் மனைவியை பார்த்தார். இந்துமதியின் தாய் வருத்தம் தோய்ந்த குரலில், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதோ புக் வாங்கணும்னு சொல்லி கிளம்புனா சார், சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் இப்படி ஒரேடியா போவான்னு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பித்து மயக்கமாகி விழுந்தாள். உடனே நர்ஸை வரவழைத்து அவளை பார்க்க சொல்லிவிட்டு மருத்துவமனை வராண்டாவில் டாக்டருக்காக காத்திருக்க தொடங்கினான். வராண்டாவில் இருந்த பெஞ்சில் தலையை கை வைத்தவாறு உட்கார்ந்திருந்த துருவிற்கு மனதில் லிசா வந்து போனாள். லிசா கூட வீட்டில் இப்படித்தானே போய் சொல்லிட்டு வந்திருப்பா, அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நினைக்கும் போதே துருவுக்கு இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. ஜன்னல் வழியே பார்த்தான். லேசான மழை வருவதற்கான அறிகுறி தெரிந்தது. தன்னுடைய எண்ணம் தானாக லிசாவை சந்தித்த நிமிடத்திற்கு சென்றது. ஒரு வருடத்திற்கு முன்பு கனமழை கொட்டி கொண்டிருந்தது. டியூட்டி முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த துரு ஆள் நடமாட்டம் குறைவான பகுதியில் ஒரு பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் ஒரு ஸ்கூட்டி தனியாக நிற்பதை பார்த்தான். ஏதோ தவறாக தோன்ற ஜீப்பில் சென்று கொண்டிருந்த துரு பேருந்து நிறுத்தும் இடத்தில் கவனித்தான். அங்கே ஒரு பெண் முகத்தில் பதட்டத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அவள் எதிரில் 3 ஆண்கள் உட்கார்ந்து அவளை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். ஜீப்பை பேருந்து நிறுத்தும் இடத்தில் நிறுத்துமாறு கூறி இறங்கி அந்த பெண்ணின் அருகில் சென்றான். அதுவரை அவளதை கவனித்துக் கொண்டிருந்த 3 பேர் அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். அந்த பெண்ணை அருகில் பார்த்த துரு உதட்டில் புன்னகையுடன் லிசா என்றான். விழிகள் விரிய அவனை பார்த்த லிசா துரு என்றால் தடுமாற்றாக. ஆமா லிசா, துரு தான். இங்க இந்த நேரத்துல தனியா என்ன பண்ணிட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா என்றான். காலேஜ் முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிட்டு கிளம்புறதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சி வந்த வேகத்தில் பெட்ரோல் போட மறந்துட்டேன். இடையிலே பைக் நின்றுச்சு. மழை வேற அதிகமாயிடுச்சு. அதான் ஸ்கூட்டியை தள்ளிட்டு வந்து இங்கே நிறுத்திட்டு அப்பாவுக்கு கால் பண்ண யோசித்தேன். மொபைலில் தண்ணி பட்டு ஒர்க் ஆகலை. அதுக்குள்ளே இவங்க 3 பேர் வந்து உக்காந்தாங்க. உதவி கேட்கலான்னு நினச்சா அவங்க பார்வையே சரியில்லை என்று கூறி முடிப்பதற்குள் வெடித்து அழ ஆரம்பித்தாள். அவள் அழுகை ஏதோ செய்வதறியாமல், ப்ளீஸ் அழாத லிசா, வா, உன்னை வீட்டில் வரேன் என்று கூறிவிட்டு ஸ்டேஷனிற்கு கால் பண்ணி பெட்ரோல் வாங்கி வருமாறு கூறி லொக்கேஷனை அனுப்பிவிட்டு டிரைவரிடம் பெட்ரோல் கொண்டு வந்ததும் ஸ்கூட்டி எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுங்க என்று கூறிவிட்டு அங்கே உட்கார்ந்திருந்தவர்களை நோக்கி திரும்பினான். அதற்குள் அங்கிருந்த 3 பேரும் ஓட ஆரம்பித்தனர். அவர்களை துரத்தி செல்வது வீண் என்பதை உணர்ந்த துரு லிசாவை அழைத்து கொண்டு ஜீப்பை அவளின் வீடு நோக்கி செலுத்தினான். லிசாவை சந்தித்த சூழ்நிலை வருத்தமளித்தாலும் லிசா அவன் அருகில் இருந்தது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. லிசாவை ஜீப்பில் அழைத்து சென்று அவளின் வீட்டில் இறக்கிவிட்டான் துரு. வெகு நேரம் ஆகியும் லிசா வராததால் அவளுக்குள் வாசலிலே காத்திருந்த அவளின் பெற்றோர்கள் போலீஸ் ஜீப் அருகில் வரவும் பதட்டத்துடன் அருகில் வந்தனர். அவர்களின் பதட்டமான முகத்தை பார்த்த துரு அவர்களிடம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவங்களோட ஸ்கூட்டி பெட்ரோல் இல்லாமல் வழியில் நின்றுட்டு இருந்தாங்க, மழை வேற வந்துச்சு, ஸோ கூட்டிட்டு வந்து விட்டேன், அவ்வளவுதான், உள்ளே கூட்டிட்டு போங்க, காலையில் ஸ்கூட்டியை கொண்டு வந்து விடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். இரவு நேரம் என்பதால் போலீஸ் ஜீப்பில் போலீஸ் உடையில் வந்திருப்பதாலும் லிசாவின் வீட்டு வாசலில் நின்று பேசுவது அத்தனை சரியாக இருக்காது என்று எண்ணி ஜீப்பை விட்டு கீழே இறங்காமலே பேசிவிட்டு விரைந்து சென்று விட்டான். துரு தன் வீட்டிற்கு வந்து சிறிது நேரத்திலேயே டிரைவர் ஸ்கூட்டி எடுத்து வந்து அவனிடம் சாவியை கொடுத்து விட்டு சென்றான். இரவு உணவு உண்பதற்கும் சிறிதும் பிடிக்காமல் படுக்கைக்கு சென்றான் துரு. சில பழைய நினைவுகள் அவன் மனதில் தோன்றி அவனை இன்பமாய் சித்திரவதை செய்தது. இப்படி எதிர்பாராமல் லிசாவை சந்தித்ததை எண்ணி மனம் நிறைந்த ஆனந்தத்தில் வெகு நேரம் உறங்காமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். துரு எம்ஏ சைக்காலஜி ஃபைனல் இயர் படித்து கொண்டிருந்த அதே சமயம் லிசா அவனது காலேஜிலேயே முதல் வருடம் பிகாம் சேர்ந்திருந்தாள். கண்டதும் காதல் என்பது போல் பார்த்ததும் காதல் வயப்பட்டான். ஆனால் இதை பற்றி லிசாவிடம் இதுவரைக்கும் அவன் கூறியதே இல்லை. தினமும் அவள் வரவிற்காக கேட் அருகிலே காத்திருப்பான். அவளை பார்த்த பின்பே தன்னுடைய வகுப்பிற்கும் செல்வான். லிசாவும் சீனியர் என்ற முறையில் துருவை தெரிந்து வைத்திருந்தாள். துருவிற்கு அடுத்த வருடம் படிப்பு முடிந்ததால் லிசாவை பார்க்கும் சந்தர்ப்பம் முற்றிலுமாக அவனுக்கு இல்லாமல் போய்விட்டிருந்தது. ஒரு நாள் அவளை சந்தித்தே ஆக வேண்டி கல்லூரிக்கு வந்தபோதுதான் அவள் வேறு கல்லூரி மாறிவிட்டாள் என்றும் அவள் பற்றி விவரம் தெரியவில்லை என்றும் அவளின் வகுப்பு தோழிகள் கூறியிருந்தார்கள்.
மீண்டும் அவளை பார்த்துவிட மாட்டோமா என்ற எண்ணத்துடன் நாட்கள் இத்தனை நாட்களாய் கடந்து வந்திருந்தான். துருவின் தந்தை பெரிய பிசினஸ்மேன், எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்து கொண்டிருந்தார். எனவே படிப்பு முடிந்ததும் துருவை தன் பிசினஸை பார்த்து கொள்ளுமாறு கூறினார். துருவிற்கு சிறு வயதிலிருந்தே காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்கின்ற ஆசை. அவன் ஆசைப்பட்டது போல் காவல்துறையில் வேலையும் கிடைத்துவிட்டதால் வீட்டில் எழுந்த பெரும் எதிர்ப்புகளையும் தாண்டி காவல்துறையில் சேர்ந்தான். அதன்பின் லிசாவை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. 3 வருடங்கள் கழித்து இப்போதுதான் லிசாவை பார்த்தான். அவனால் அவனின் குதூகலத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளை பற்றிய நினைவிலே மூழ்கியிருந்த துரு வெகு நேரம் கழித்தே உறங்கவும் செய்தான். காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக லிசா வீட்டிற்கு வந்தான். கேட் அருகில் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். போர்ட்டிக்கோவில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த லிசாவின் தந்தை துருவை வரவேற்றார். ஸ்கூட்டி சாவியை கொடுத்துவிட்டு கிளம்புவதாக துரு கூறியதும் மறுத்து உள்ளே அழைத்துச் சென்று சோஃபாவில் அமர வைத்தார். அவர் மனைவியிடம், யார் வந்திருக்காங்க பாரு, ஒரு காஃபி கொண்டு வா என்றான். சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த லிசாவின் அம்மா வெளியே வந்து பார்த்துவிட்டு, வாங்க தம்பி வாங்க, நேற்று நடந்ததெல்லாம் லிசா சொன்னான். ரொம்ப பயந்துட்டோம். நீங்க நல்ல சமயத்துல வந்து காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என்றார் கண்களில் நீர் துளிர்க்க. இல்லைங்க, அது என் கடமை, இதை பெருசாக்காதீங்க ப்ளீஸ் என்றான். லிசாவின் தந்தை மூர்த்தி, தம்பி நீங்க செஞ்சது பெரிய உதவிதான், அதை மறுக்க முடியாது. எங்க மன திருப்திக்காவது எங்க நன்றியை ஏத்துக்கோங்க. அப்படியே ஒரு கப் காஃபி ப்ளீஸ் என்று கூறிவிட்டு தன் மனைவி பத்மாவிடம் திரும்பி, தம்பிக்கு காஃபி கொண்டு வா பத்மா என்றாள். ஹாலை ஒரு முறை எட்டி பார்த்த துருவிடம் மூர்த்தி, லிசா தூங்குறா தம்பி, நேற்று ரொம்ப பயந்துட்டா, டிப்ரெஷன் அதிகம் ஆயிடுச்சு, அதான் தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குனா தம்பி, அவளா எழுந்து வரட்டும்னு நாங்களும் எழுப்பல என்றார். அதே நேரம் பத்மா காஃபி கொண்டு வரவும் அதை வாங்கி குடித்து விட்டு கிளம்பினான் துரு. 2 தெரு தள்ளிதான் துருவின் வீடு அமைந்திருந்தது. எனவே நடந்து போய்விடுவதற்கு கூறி துருவை எவ்வளவு கூறியும் கேட்காமல் ஸ்கூட்டியில் கொண்டு வந்து விட்டுட்டு சென்றான் மூர்த்தி. அன்று மாலையில் லிசாவிடமிருந்து துருவிற்கு அழைப்பு வந்தது. அதை பார்த்த துரு முதல் நாள் ஜீப்பில் வரும்போது ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பர் கால் பண்ணுன்னு லிசாவிடம் விசிட்டிங் கார்டு கொடுத்தது ஞாபகம் வந்தது. அழைப்பை ஏற்றான். மறுபுறம் லிசா, ஹலோ துரு, நான் லிசா பேசுறேன் என்றாள். தெரியும் என்றான் சிரித்து கொண்டே. உங்களுக்கு என் நம்பர் தெரியுமா, அம்மா கொடுத்தாங்களா என்றான். இல்லை லிசா, ட்ரூ காலர்ல உன் பேர் வருதே என்றான். ஓ அப்படியா, என் பேர் வருதா என்றாள். ஆமா, லிசா குட்டின்னு வருது என்றான் சிரிப்புடன். லிசாவும் சிரித்து கொண்டு, அம்மா அப்படிதான் கூப்பிடுவாங்க என்றாள். அப்போ நானும் இனிமேல் அப்படியே கூப்பிடவா என்றான். ஓரிரு நொடி அமைதியாக இருந்த லிசா, காலையில வீட்டுக்கு வந்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நைட் பதட்டத்துல சரியா பேச முடியல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மறந்துட்டேன், அதான் தேங்க்ஸ் கொள்ள கூப்பிட்டேன் என்றாள். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் லிசா, உனக்கு எப்போனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கூப்பிடு, நான் வருவேன் என்றான். சரி என்று கூறி அவள் அணைப்பை துண்டித்த பின்பு, லிசா குட்டின்னு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்க கூடாதோ, அவள் தன் மீது கோவப்பட்டு பேசாமல் இருந்து விடுவாளோ என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். ஆனால் அடுத்த நாளை அவனை எதர்ச்சியாக கோவிலில் சந்தித்தான். இருவரும் பரஸ்பரம் பேசிக்கொண்டார்கள். அதன் பின்னும் அவர்களின் உரையாடல் குறுஞ்செய்திகளில் தொடர்ந்தது. ஒரு நாள் துரு காதலிப்பதாக லிசாவிடம் கூறிவிட்டான். அவள் என்ன சொல்வாளோ என்று காத்திருந்தவனுக்கு லிசாவிடமிருந்து, நான் லிசா குட்டினே கூப்பிடுங்க என்று குறுஞ்செய்தி வந்தது. அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 6 மாத காலமாக லிசாவும் துருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வருகிறார்கள். அவை அனைத்தையும் ஒருமுறை நினைத்து பார்த்தவன் என்று பெருமூச்சுடன் எழுந்தான். அவனை நோக்கி நர்ஸ் ஒருத்தி வந்தாள். துருவிடம், சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க என்றாள். எழுந்த மருத்துவன் அறைக்குள் நுழைந்த துரு வணக்கம் கூறி அவருக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். பதிலுக்கு வணக்கம் கூறிய மருத்துவர் துருவிடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தபடியும் கத்தி நேரா இதயத்தில் இறங்கியிருக்கு, பிளட் லாஸ் ஆகி டெத் நடந்திருக்கு என்றார். கேட்டதும் பரபரப்பான துரும், இதே ஸ்டைல இது 2வது கொலை டாக்டர், இந்த ரிப்போர்ட்டையும் படிச்சு பாருங்க என்று இன்னொரு கவரை சட்டைக்குள் இருந்து எடுத்து நீட்டினான். அதையும் படித்து பார்த்த டாக்டர், எஸ் மிஸ்டர் துரு, 2 கொலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு என்றான். துருவும், ஆமா டாக்டர், அதே தான், ஒரே தலைவலியா இருக்கு, இது இப்படியே கண்டினியூ ஆகுமோன்னு பயமா இருக்கு என்று கூறிவிட்டு அவரிடமிருந்து கவரை வாங்கி கொண்டு கிளம்பினான். நேராக ஸ்டேஷன் வந்தவன் கவரை மேசையில் வைத்துவிட்டு கொலையை பற்றி சிந்திக்கலானான். கொலையானது 2 சின்ன பொண்ணுங்க, அப்படி இருக்க கொலைக்கு என்ன காரணமா இருக்கும்? அவங்க சித்திரவதை செய்யப்படல, ரேப் செய்யப்படல, ஆனா 2 பேரையும் நெஞ்சில குத்தி கொண்டிருக்கான். அவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இல்லை இவங்களை பெத்தவங்களை பழிவாங்க அவங்க பிள்ளைங்களை கொலை செய்கிறாங்களோ, என்னதான் அவன் நோக்கமா இருக்கும் என்று தனக்கு தானே சிந்தித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தான். அன்று முழுவதும் அதை பற்றியே சிந்தித்தவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் வீட்டிற்கு கிளம்பினான். பற்றியே நீண்ட நேரம் யோசித்தவன் விளைவாக
தலைவலி வந்து விட்டதால் வீட்டிற்கு வந்ததும் உறங்கிவிட்டான். திடீரென துருவின் கைபேசி அலற ஆரம்பித்தது. அட்டன் செய்து பேசினான். எதிர்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் பேசினார். சொல்லுங்க கிருஷ்ணன் சார், அந்த கொலை கேஸ்ல கொலையாளி சம்பந்தமா ஒரு லீட் கிடைச்சிருக்கு. அப்படியா, இப்பவே கிளம்பி வரேன் என்று கூறிய துரு காலை கட் செய்து விட்டு எழவும் வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. கதவை திறந்தான். பெரும் இன்பதிர்ச்சி ஒன்று அவனுக்கு அங்கே காத்திருந்தது. வாயிலில் புன்னகையுடன் லிசா நின்று கொண்டிருந்தாள். சற்றும் எதிர்பார்க்காமல் திடீர்னு வந்து நின்ற லிசாவை பார்த்த துரு ஓரிரு நொடிகள் மெய் மறந்து நின்றான். என்ன துரு இப்படி பார்க்குறீங்க, உள்ள வரலாமா என்றாள். அப்போதான் சுயநினைவு ஏதுமின்றி அவளையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை சுதாரித்த துரு, ஓ சாரி, உள்ளவா லிசா, என்ன திடீர்னு, உன்னை பார்த்த அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் என்றான் சிரித்துக்கொண்டே. தலையை லேசாக தட்டியவாறு. பதிலுக்கு சிரித்துக்கொண்டே உள்ளே வந்த லிசா சோஃபாவில் அமர்ந்தாள். அவள் கட்டியிருந்த கருப்பு நிற புடவை அவள் நிறத்தை இன்னும் தூக்கி காட்டியது. பா, எவ்வளவு அழகா இருக்கா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே காஃபி கொண்டு வரேன் லிசா என்று கூறி சமையலறைக்குள் நுழைந்தான். அடுப்பில் பாலை வைத்துவிட்டு லைட்டரை எடுக்க திரும்பியவன் பின்னால் நிழலாட வந்திருப்பது லிசாதான் என்று ஆசையாக திரும்ப துருவ் அதிர்ச்சியில் உறைந்தான். கையில் கத்தியுடன் லிசா நின்று கொண்டிருந்தாள். லிசா என்று துரு வாய் எடுக்கவும் அவன் நெஞ்சில் பாய்ந்தது லிசாவின் கையில் இருந்த கத்தி. சட்டென்று தூக்கத்திலிருந்து விழித்த துரு, ச்ச, என்ன கனவு இது என்றான் மனதிற்குள். அப்போதான் கவனித்தான் கைபேசி அலறிக்கொண்டிருந்தது. திரையில் பொண்டாட்டி என்று ஒளிந்து கொண்டிருந்தது. அழைப்பை ஏற்றி காதில் வைத்தான். பதட்டமாக இருந்தது லிசாவின் குரல். துரு, எங்கே இருக்கீங்க? என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். அவள் கூறியதை கேட்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்த துரு, செல்லம் கொஞ்சம் அமைதியாக, பதட்டப்படாத, எங்க இருக்க, தெளிவா சொல்லு, என்ன ஆச்சு என்றாள். அவள் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்றாள். சரி இரு, 10 நிமிஷம். சட்டென்று எழுந்த துரு ஓடி சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான். லிசா அனுப்பிய லொகேஷன் நோக்கி பைக்கை 80 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தது. அவள் இருந்த லொகேஷன் ஹைவேஸ் ரோட்டில் இருந்த சவுக்கு மர பகுதியை காட்டியது. லிசாவின் ஸ்கூட்டி அங்கே அனாதரவாக கிடைப்பதை பார்த்த துரு பைக்கை கீழே போட்டுவிட்டு உள்ளே ஓடினான். லிசா லிசா என்று அழைத்தவாறு அங்கே லிசாவை தேட ஆரம்பித்தான். சிறிது தூரத்தில் லிசா கீழே கிடப்பதை பார்த்த துருவின் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. ஓடிச் சென்று அவளை தூக்கினான். பேச்சு மூச்சற்று மயங்கி கிடந்தாள். அருகில் அமர்ந்து மடியில் தூக்கி லிசா லிசா என்று அழைத்தவாறு கன்னத்தில் தட்டினான். லேசாக கண்ணை விழித்தவள் துருவை பார்த்ததும் அவனை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். துரு துரு என்றவள் கண்களை சுழலில் விட்டு பயப்படத் தொடங்கினாள். சட்டென்று எழுந்து அமர்ந்தவள், வாங்க இங்கிருந்து போயிடலாம் ப்ளீஸ் என்று அழ ஆரம்பித்தாள். ஒரு முறை சுற்றி பார்த்த துரு லிசா பயப்படுவதை பார்த்து அங்கிருந்து கிளம்ப நினைத்தான். ஸ்டேஷனிற்கு கால் செய்து 2 போலீஸ்களை அவன் இருக்கும் இடத்தில் லொகேஷன் அனுப்பி சந்தேகப்படிமான ஆட்கள் இருந்தால் அரெஸ்ட் செய்யும்படி சொல்லிவிட்டு லிசாவை அழைத்து கொண்டு அவனின் வீட்டிற்கு கிளம்பினான். லிசாவின் வீட்டிற்கு அனுப்பி அவளின் பெற்றோரையும் பயமுறுத்த விரும்பாமல் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். வீட்டை அடைந்ததும் அவளை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு காஃபி போட்டு எடுத்து வரச் சென்றான். லைட் எடுக்கும்போது அவன் கண்ட கனவு ஞாபகத்தில் வந்தது. வேண்டாத ஞாபகம் என்று உதறி தள்ளிவிட்டு 2 காஃபி கோப்பைகளுடன் லிசாவின் முன் சென்று அமர்ந்தான். தன்னிடம் ஏதோ சொல்ல வந்த லிசாவை கையமர்த்தி ஒரு காஃபி கோப்பையை நீட்டியவாறு, முதல்ல காஃபி குடி லிசா, அப்புறம் பேசிக்கலாம் என்றான். லிசாவும் துருவும் காஃபி குடித்து முடித்து பேச ஆரம்பித்தார்கள். என்னாச்சு லிசா என்றான் துரு. லிசா பயமும் பதட்டமும் கலந்த குரலில், நான் அந்த ரோட்ல போயிட்டே இருந்தேன் துரு. அப்போ ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தான். ரொம்ப தூரம் என் பின்னாடியே வந்தான். ஆளுங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல என் வண்டிக்கு குறுக்க அவன் வண்டியே விட்டான். நான் ஸ்கூட்டியை கீழே போட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவனை காணோம். அப்போதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். பேசி முடிச்சுட்டு வச்சேன் கவனிச்சேன். அவன் எனக்கு எதிரே கத்தியோடு நின்றுட்டு இருந்தான். பயத்தில் கத்தினேன். அவ்வளவுதான் தெரியும் துரு. கண்ணை திறந்தப்ப நீங்க பக்கத்தில் இருந்தீங்க என்றாள். லிசாவின் நடுங்கும் கையை தன் கையில் எடுத்து வைத்து கொண்ட துரு கையை லேசாக வருடி கொடுத்தபடி அவனிடம், பயப்படாத தங்கம், அவன் எப்படி இருந்தான், ஏதாவது அடையாளம் தெரிஞ்சுதான் என்றான். கண்களின் மிரட்சியுடன், இல்ல துரு, அவன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தான், முகத்தை மறைச்சு மாஸ்க் போட்டிருந்தான், கண்ணுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருந்தான், அடையாளம் தெரியல என்றாள். சரிடி செல்லம், நீ பயப்படாத, வீட்டில் இதை பற்றி சொல்லி அவங்களையும் பயமுறுத்தாத, நான் பார்த்துக்கிறேன் என்றான். சரி என்று தலையசைத்தாள் லிசா. அதற்குள் துருவின் கைபேசி அழைத்தது. அழைப்பை ஏற்ற துரு மறுபுறம் கான்ஸ்டபிள் பேசினார். சரிங்க, நல்லா தேடி பார்த்துட்டோம், சந்தேகப்படும்படியா யாரும் இல்லை என்றாள். துரு யோசனையுடன், நல்லா தேடினீங்களா, யாரும் இல்லையா என்றாள். கான்ஸ்டபிள், இல்லை சார், யாரும் இல்லை, இப்போ இருட்டுற வேற ஆரம்பிச்சிருச்சு,
இதுக்கு மேலே தேடுறது யூஸ் இல்லை சார் என்றான். சரி, நீங்கள் அங்கே இருக்க ஸ்கூட்டியை என் வீட்டுக்கு வந்து விடுங்க, மற்றதை ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். சிறிது நேரத்தில் ஸ்கூட்டி கொண்டு வரப்பட்டது. சாவியை வாங்கி கொண்டு வந்து லிசாவிடம் கொடுத்து, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு செல்லம், உங்கள் வீட்டில் காணோன்னு தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நானும் கூட வரேன், நீ வீட்டுக்கு கிளம்பு, ஃபோனில் பேசிக்கலாம் என்றான். லிசாவும் எழுந்து துருவின் கையில் இருந்த சாவியை வாங்கி கொண்டு துருவின் பின்னால் நடந்தாள். லிசாவின் வீடு வரை சென்று அவளை பாதுகாப்பாக விட்டு வந்த துரு யோசனையுடன் சோஃபாவில் சாய்ந்தான். அன்னைக்கு முழுவதும் நடந்த சம்பவங்களால் துருவிற்கு தலைவலி அதிகமாக இருந்தது. வரும் வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டதால் தலைவலி மாத்திரையை போட்டுக்கொண்டு சோஃபாவில் சாய்ந்தான். தூங்க முயற்சி செய்தும் முடியாமல் பல எண்ணங்கள் சிந்தனைகள் மூளையை குழப்பிக் கொண்டிருந்தது. லிசாவை துரத்தினது யாரா இருக்கும்? கையில கத்தி வச்சிருந்தான்னு வேற சொன்னாலே, அப்போ அவன்தான் அந்த கொலைக்காரன் இருக்குமோ? நமக்கு அவ கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர கொஞ்சம் நேரம் ஆச்சு. பட் அந்த நேரத்தில் அவளை எதுவும் செய்யாம போயிருக்கானே, எப்படி? ஒருவேளை இவன் வேற ஒருத்தனா இருப்பானோ? லிசா கால் பண்ணதை பார்த்து பயந்து ஓடியிருப்பானோ என்று பலவாறு சிந்தித்தபடியே உறங்கி போனான். அன்று இரவு தூக்கத்தில் கொடூரமான கனவுகள் அவனை துரத்தின. அந்த கனவுகளில் உழன்று கொண்டிருந்த துருவிற்கு காலையில் கண் விழித்ததும் வந்த முதல் கைபேசி அழைப்பிலேயே பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. காலையில் எழுந்ததும் கைபேசியை எடுத்து பார்த்த துரு ஐயோ என்று தலையில் கை வைத்தான். 19 மிஸ்டு கால்கள். பாதி ஸ்டேஷன் நம்மளிருந்தும் மீதி ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணமிடமிருந்து வந்திருந்தது. அப்போதான் இரவு தூங்கும்போது மொபைலை சைலண்டில் போட்டது ஞாபகம் வந்தது. உடனே கான்ஸ்டபிள் நம்பருக்கு கால் செய்தான். மறுபுறம் அழைப்பு ஏற்கப்பட்டது. குட் மார்னிங் சார் என்றான் கான்ஸ்டபிள். பதிலுக்கு குட் மார்னிங் சொன்ன துரு, சாரிங்க கிருஷ்ணன், நைட்டு மொபைலை சைலண்டில் போட்டுட்டு படுத்துட்டேன், அதான் நீங்கள் கால் பண்ணது கேட்கல, ஏதோ பிரச்சனையா என்றான். எதிர்ப்புறம் கான்ஸ்டபிள் சொன்னதை கேட்ட துரு கண்கள் விரிய, சரி நான் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரேன் என்று கூறி தொடர்பை துண்டித்தான். துரு ஸ்டேஷனுக்கு கிளம்பி செல்வதற்கு தயாராக வரவும் அவனது கைபேசி திரும்பவும் அழைத்தது. இந்த முறை அழைத்தவர் கமிஷனர். என்ன சொல்ல போறாரோ என்ற தயக்கத்துடன் அழைப்பை ஏற்றான். தன் வீட்டிற்கு வருமாறு கமிஷனர் கூறவும் உடனே கிளம்பினான். கமிஷனர் வீடு. செக்யூரிட்டி சல்யூட் அடித்து கேட்டை திறந்துவிட பைக்கில் உள்ளே சென்றான் துரு. அங்கிருந்த நாய் ஓடி வந்து துருவை கை கொஞ்ச ஆரம்பித்தது. அதே சமயம் உள்ளிருந்து வந்த கமிஷனரின் மனைவி சுமதி முகமலர, வாடா துரு, இதென்ன அத்தையை பார்க்க போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்க என்றார். துரு திருவென முழித்துவிட்டு ஒரு குறும்பு சிரிப்புடன், உங்க ஞாபகம் வந்தது அத்தை, அதான் ஸ்டேஷனுக்கு கூட போகாம நேரா இங்க வந்துட்டேன் என்றான். நல்லா சமாளிக்கிறடா, எல்லாம் எனக்கு தெரியும், உன் மாமா வர சொல்லியிருப்பா, உடனே வந்திருப்ப, எனக்கு தெரியாதா என என்றார் கோபமும் வருத்தமும் சேர்ந்தாற்போல். துரு பக்கத்தில் சென்று, என் செல்ல அத்தை மருமக மேல கோவப்படாதீங்க, நான் இன்னொரு நாள் வந்து என் அத்தை கிட்ட நாள் முழுவதும் பேசுவேன் என்றான். அதற்குள் மாடியிலிருந்து கமிஷனர் சண்முகம் அழைக்க, மாமா கூப்பிடுறாரு, இதோ வந்துற அத்தை என்று கூறி மாடி நோக்கி சென்றான். மாடியில் இருந்த சிட் அவுட்டில் உட்கார்ந்திருந்த கமிஷனர் துருவை பார்த்து புன்னகைத்தான். வா துரு, உட்காரு என கூறிவிட்டு, ஏன் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற, அவ்வளோ பிஸியா என்றார் சிரித்தவாறே. துரு அவரின் அருகில் இருந்த நாற்காலில் அமர்ந்தவாறே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா, இப்போ நீங்க தான் என் தாய் மாமாவை கூப்பிட்டீங்களே இல்ல கமிஷனரா என்றான். கமிஷனரும், நீ எதுக்கு கேட்குறன்னு எனக்கு தெரியும், இது வீடு, ஸோ நோ ஃபார்மாலிட்டிஸ், மாமனாவே கூப்பிடு, பட் ஆஃபீஸ்லேயும் பேசணும் என்றான் புன்னகையுடன். பின் துருவை ஆழமாக பார்த்தவாறு, அதெல்லாம் இருக்கட்டும், யாரா அந்த பொண்ணு, வீட்டில் சொல்லிட்டியா இல்லையா என்றார். துரு திருவென முழித்துக்கொண்டே, அது வந்து மாமா என்று மென்று முழுங்கினான். அவர் சிரித்துக்கொண்டே, சரி சரி அதை விடு, இப்போ நான் உன்னை கூப்பிட்டது எதுக்குன்னா, சிட்டியில் நடக்கிற கொலைகள் பற்றி பேசதான். கொல்லப்படுறது எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்க, அதுவும் ஒரே பேட்டர்ன்ல, நேத்தோட 3 கொலைகள் என்றார் ஒரு பெருமூச்சுடன். மேலும் தொடர்ந்து, இந்த விஷயம் மீடியா வர தெரிஞ்சிருச்சு, அவங்க வேற நம்ம இமேஜை கெடுக்கிற மாதிரி நியூஸ் போடுறாங்க, ஸோ நீ மற்ற கேஸை விட்டுட்டு இந்த கேஸை கான்சன்ட்ரேட் பண்ணுதுரும், அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள இமிடியட்டா கொலைகாரனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணு என்றார். துருவும், கண்டிப்பா மாமா, நிச்சயமா கண்டுபிடிப்பேன், பட் எனக்கு 3 days டைம் வேணும் என்றார். எடுத்துக்கோ துரு, பட் அடுத்த கொலை நடக்கக்கூடாது, அதுக்குள்ள கண்டுபிடி என்றார் கமிஷனர். கண்டிப்பா மாமா என்றான். அதற்குள் அவன் அத்தையும் கமிஷனரின் மனைவியான சுமதி ஆரஞ்சு ஜூஸுடன் அங்கே வந்தார். என்னங்க, துருக்கிட்ட பேசியாச்சா? 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டே பேசுங்க, டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு வந்து சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு சென்றார். இருவரும் ஜூஸ் குடித்துவிட்டு டிஃபன் சாப்பிட சென்றார்கள். சூடான இட்லியும் மல்லி சட்னியும் பரிமாறப்பட்டது.
சாப்பிட்டு கொண்டே நிமிர்ந்த துரு, எனக்கு பிடிக்குமேன்னு மல்லி சட்னி செஞ்சீங்க தானே என்றான். கமிஷனர், அதானே, என்னைக்கும் ஒரே தக்காளி சட்னி வைப்பா, இன்னைக்கு தக்காளி சட்னி, மல்லி சட்னி, சாம்பார் வேற என்றார் கிண்டலாக. சுமதி கோபத்துடன், ஏன் உங்களுக்கு இவ்வளவும் செஞ்சு கொடுத்தது இல்லையா? இன்னைக்கு துரு வரவும் மல்லி சட்னி ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், அதுவும் இவ்வளவு பில்டப்பா என்றார். மாமாவுக்கு பொறாம, விடுங்க அத்தை என்றான் துரு. கேட்டதும் சிரித்துக்கொண்டே, ஆமா போறா ஆமை, அப்புறம் வர்ற ஆமை என்று விட்டு தொடர்ந்து, உன்னை இங்கேயே தங்குன்னு சொன்னா எவ்வளோ சொல்லி கேட்காம வேற வீடு வாங்கி அங்கேயே தங்கிட்டு வெளியே சாப்பிட்ற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்றால் ஆதங்கத்துடன். இல்ல மாமா, நான் அன்டைம்ல வருவேன் போவேன், அதுக்கெல்லாம் தனி வீடு தான் செட் ஆகும், அதான் மாமா, அதான் அடிக்கடி வரேன்ல என்றான். குறுக்கிட்டு பேசிய சுமதி, எங்க அப்பப்போ நீங்க வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது என்றான். அதற்குள் துருவின் கைபேசி அழைக்க இடத்தில் காதி வைத்தவன், சரிங்க கிருஷ்ணன், உடனே வரேன் என்று கூறி மொபைலை வைத்துவிட்டு, ஸ்டேஷனில் இருந்து தான் கால், உடனே போகணும் என்று இருவரிடம் கூறிவிட்டு கிளம்பினான். துரு காவல் நிலையத்தை அடைந்தான். அவனுக்காகவே அங்கே காத்திருந்த கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் துருவிற்கு வணக்கம் வைத்தபடி அருகில் வந்தார். சார், நைட் கால் வந்துச்சு, அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கல. ஓகே என்ற தலையை ஆட்டியபடி, என்னாச்சு, எப்படி நடந்தது என்றான். நைட் ஒரு 10 மணி இருக்கும் சார், அப்போ ஒருத்தர் கால் பண்ணி முந்திரி காட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்குதுன்னு தகவல் சொன்னார், அதான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கல சார். அப்போது டியூட்டி இன்ஸ்பெக்டர் கோகுல் சார் வந்தார், அவர்கிட்ட சொல்லவும் அவர் கூட நானும் இன்னொரு பிசியும் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் சார் என்று கூறி சிறிது மூச்சு விட்ட பின், அங்கு செத்து கிடந்ததும் ஒரு சின்ன பொண்ணு தான் சார், நெஞ்சில கத்தியால குத்தப்பட்டு கொலை நடந்திருக்கு என்றார். சட்டென்று நிமிர்ந்ததும், இப்போ பாடி எங்க இருக்கு? ஜிஹெச்ல இருக்கு சார், ஒரு கேஸ் இருக்காம் அங்க, பெரிய இடம், அதனால அதை முடிச்சிட்டு தான் இதை கவனிப்பாங்களாம், ஈவினிங் தான் ரிப்போர்ட் கிடைக்குமா என்றான். துருவ் யோசனால், சரி நீங்க போய் வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு யோசிக்கலான. நிச்சயமா இது ஏதோ சைக்கோ கொலைக்காரனோட வேலை தான். பட் அவன் கொலைகளுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? இவங்கள தான் கொலை பண்ணணும்னு செலக்டிவா தான் இவன் கொலைகாரன் ஆனானா, இல்ல ரேண்டமா கிடைக்கிறவங்கள கொலை பண்றானா? சரி, எதுவா இருந்தாலும் முதல்ல கொலையிலிருந்து தேடுறது தான் நல்லது, எல்லா கொலைக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் நிச்சயம் இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு முதலிலே முடிவு பண்ணிந்த விஷயங்களை செயல்படுத்த விளைந்தான். அதன்படி அனு படித்த கல்லூரிக்கு நேரில் சென்று விசாரித்தான். அவளின் நெருங்கிய சொந்தம் மற்றும் பக்கத்து வீட்டாரிடம் விசாரணை செய்தான். அவளின் மொபைல் போனை அன்லாக் செய்ய சொல்லியிருந்தான். அதை வாங்கி அதிலிருந்த தகவல்களில் உருப்படியா ஏதேனும் உள்ளதா என பார்த்தான். எல்லாம் ரொம்ப நார்மலான ஆக்டிவிட்டிஸாகவே இருந்தது. அதிலிருந்து எந்த விவரமும் பெற முடியவில்லை. அப்போ எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கும் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். திருவின் கைபேசி அழைக்க அழைப்பை ஏற்றான். ரெஸ்டாரண்ட்ல இருந்த பெண்ணின் குடும்பத்தை பற்றியும் அவளின் படிப்பு விவரங்களை சேகரிக்கும் பொறுப்பை ஏற்கனவே 2 பிசிகளிடம் ஒப்படைத்திருந்தான். அவர்களில் ஒருவன் தான் அழைத்திருந்தான். அவரின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு பதிலுக்கு வணக்கம் சொன்ன துரு, சொல்லுங்க விக்கி என்றான். பிசி வீக்னு சார், அந்த பொண்ணை பற்றி விவரங்கள் விசாரிச்சிட்டோம் சார், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க, எனக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா சார், இல்லை ஸ்டேஷன் வரவா என்றார். வாட்ஸ்அப் பார்த்துக்கிறேன் விக்கி, நீங்கள் ஸ்டேஷன் வந்துடுங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தான். கைபேசியை எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்தான். அந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் இருந்தன. அவளின் பெயர், ஊர் மற்றும் பள்ளி கல்லூரி பற்றிய விவரங்களும் சில பழைய புகைப்படங்களும் இருந்தன. அதை உற்று பார்த்தவன் திடுக்கிட்டான். இந்துமதியின் அருகில் லிசா சிரித்தபடி நின்று கொண்டிருந்தாள். புகைப்படத்தில் இந்துமதியின் அருகில் லிசாவை பார்த்த துரு ஒரு நொடி உறைந்து போனான். இந்துமதி லிசாவுக்கு தெரியுமா? அப்போ தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட அதை பற்றி சொல்லலை? அன்னைக்கு விரல்ல வேற பேண்டட் போட்டிருந்தா, நான் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டான்னு ஹோட்டலில் பேரர் சொன்னான். என்னவோ இருக்கு, அதே போல் அடிக்கடி காணாமல் போயிடான். என்ன பண்ணேன்னு கேட்டால் பதில் இல்லை, அதுக்கு மேலே கேள்வி கேட்டால் சண்டை போடுறா என்று நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து பார்த்த துரு, ஒருவேளை கோகுல் சொன்ன மாதிரி கொலையாளி ஏன் பொண்ணா இருக்கக்கூடாது, அதுவும் அது லிசாவா ஏன் இருக்கக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்தான். உடனே அவனது தலையில் ஒரு தட்டு தட்டி கொண்டு, சி என்ன நினப்பு இது, லிசாவை போய் சந்தேகப்படுறதா, செத்த பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சவளா இருந்தா என்ன, கொலையான இடத்துல லிசா இருந்தா என்ன, கொலைகாரி இவளாதான் இருக்கணுமா என்ன, கேவலமான எண்ணம் என்று தன்னைத்தானே திட்டியும் கொண்டான். இருந்தாலும் மனதின் ஒரு ஓரத்தில் லிசாவின் நடவடிக்கை ஏதோ ஒரு சந்தேகத்தை விதைத்திருந்தது. அதை அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ள முடிவு செய்து நாளை லிசாவுக்கு கால் செய்ய எண்ணினான். அணுவின் மொபைல் போனை ஆன் செய்து அதில் ஏதேனும் விட்டு போயிருக்கா என்று பார்த்து கொண்டிருந்தான்.
வாட்ஸ்அப் சாட்சிகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்த துருவின் கண்கள் அதிலிருந்த ஸ்கூல் குரூப்பில் நின்றது. மனதில் ஒரு மின்னல் வெட்ட குரூப்பில் உள்ள பெயர்களை பார்த்தான். அதில் அனு, இந்துமதி, லிசா மற்றும் பலருடைய பெயர்கள் இருந்தது. பார்த்த துரு ஒரு முடிவுக்கு வந்தவனாக கான்ஸ்டபிள் கிருஷ்ணாவை அழைத்து, நேத்து நைட் டெத் ஆன பொண்ணோட கேஸ் ஃபைலை எடுத்துட்டு வாங்க என்றான். கிருஷ்ணன் ஃபைலை கொடுத்து விட்டு செல்ல அதை பிரித்து பெயரை பார்த்தான். ஹேமா. உடனே அணுவின் மொபைல்ல எடுத்த குரூப்பை ஓபன் செய்து பார்த்தான். அங்கே ஹேமா பெயர் இருந்தது. அதை பார்த்த துரு, எஸ், நான் நினைச்சது உண்மை. அப்போ இந்த பொண்ணுங்கள் எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். லிசாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ லிசா கிட்ட பேசலாம், கொலைக்கான காரணம் தெரியலாம், மேபி கொலைகாரன் யாருன்னு கூட தெரியலாம் என்று தனக்குள்ளே நினைத்து மாலை பொழுதிற்கு காத்திருந்தான். மாலை 4:30 மணி. லிசாவின் கைபேசி அழைத்தது. எடுத்து காதில் வைத்தவள், சொல்லு டார்லோ, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணியிருக்க என்றால் சிரித்துக்கொண்டே. அதுவா, அது ஒரு முக்கியமான விஷயம் பற்றி உங்ககிட்ட கேட்கணும், அதான் கால் பண்ணேன் என்றான். அதானே, என்னடா பிள்ளை இந்த நேரம் கடமையே கண்ணா கேஸ் பின்னாடி சுத்திட்டு இருக்குமே, இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கேன்னு நினைச்சேன், என்ன விஷயம் கேளுங்க என்றாள். வேறொரு சமயமாக இருந்திருந்தால் லிசா கேட்டதற்கு துரு கலாய்ச்சிருப்பான். இப்போது இருந்த மனநிலையில் எதை பற்றியும் பேசாமல் நேரா விஷயத்திற்கு வந்தான். உன் ஸ்கூல் பற்றிய விஷயம் நேரில் தான் பேசணும், குறிப்பா அனு, இந்துமதி, ஹேமா பற்றி பேசணும், எங்க மீட் பண்ணலாம் என்றான். துரு சொன்னதை கேட்ட லிசா அமைதியாகிவிட்டாள். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் காலை கட் செய்து விட்டாள். திரும்ப அழைத்து பார்த்தால் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. துரு தொடர்ந்து முயற்சி செய்தும் பலனில்லை. ஏன் இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்? அப்போ இவளுக்கும் இந்த கேஸுக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு என்று முடிவெடுத்து வீட்டிற்கே கிளம்பினான். லிசா வீட்டிற்கு சென்ற துரு காலிங் பெல்லை அழித்துவிட்டு காத்திருந்தான். கதவை திறந்த லிசாவின் தாய், வாங்க தம்பி, என்ன திடீர்னு இந்த பக்கம், வாங்க உட்காருங்க என்று வரவேற்று அமர வைத்து விட்டு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி கொடுத்த துரு, லிசா இல்லையா ஆண்டி, அவகிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். லிசாவின் தாய், அவ தூங்குறா தம்பி, கொஞ்சம் முன்னாடி தான் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லிசா ரூம்ல டம்முன்னு சவுண்டு கேட்டு ஓடி வந்து பார்த்தா லிசா கீழே விழுந்து கிடந்தா. இங்க பக்கத்துல இருக்க பொண்ணு நர்ஸ் தான். அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு காமிக்கவும் மன அழுத்தம் அதிகமாகி மயங்கிட்டான்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தூங்க டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சாங்கப்பா என்றார் கவலை தோய்ந்த முகத்துடன். ஓ, அதான் கால் கட் ஆயிடுச்சோ, என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு கால் கட் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் ஏதோ ப்ராப்ளமோன்னு நேர்ல வந்த ஆண்டி என்று சமாளித்தான். லிசாவின் அறைக்குள் சென்று லிசாவின் மொபைலை எடுத்து வந்தவர் அதை பார்த்துவிட்டு, மொபைல் கீழே விழுந்ததால் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு போல என்று துருவின் கையில் கொடுத்தார். அதை ஆன் செய்த துரு மொபைல் டிஸ்பிளே உடைந்திருப்பதை பார்த்தான். உடனே, மொபைல் உடைஞ்சிருக்க ஆண்டியும், நான் என் ஃப்ரெண்டு கடையில் கொடுத்து டிஸ்பிளே மாத்திட்டு வந்து நாளைக்கு தரேன் என்றான். லிசாவின் தாய் தயங்கியபடி விளக்கம், பயப்படாத ஆண்டி, நான் ஒரு நல்ல போலீஸ்மேன் அண்ட் உங்க பொண்ணுக்கு ஒரு குட் வெல்விசர், ஸோ பயப்படாதீங்க என்றான் சிரித்துக்கொண்டே. லிசாவின் தாய், அதில் தம்பி, லிசா எழுந்து கேட்டா என்ன சொல்ல, அதான் என்றான். நான் வந்து பார்த்துட்டு டிஸ்பிளே மாற்ற கொண்டு போயிருக்கிறதா சொல்லிடுங்க, நாளைக்கு ஈவினிங் நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். துருவின் மனதை இனம் புரியாத குழப்பம் சூழ்ந்திருந்தது. லிசாவின் மொபைல் போனை வாங்கி கொண்ட துரு நேராக தனது நண்பன் சரவணின் மொபைல் ரிப்பேர் கடைக்கு சென்றான். துருவை பார்த்த சரவணன், வாடா மச்சான், என்ன இந்த பக்கம் என்றான் மகிழ்ச்சியுடன். மொபைல் டிஸ்பிளே உடஞ்சு போச்சுடா, அதான் மாத்தலான்னு வந்தேன் என்றபடியே அந்த மொபைலை கொடுத்தான். மொபைலை வாங்கிய சரவணன், சரிடா நாளைக்கு தரேன், நீ இப்போ டீ காஃபி என்ன சாப்பிட்ற என்றான். அவசரமாக மறுத்த துரு, அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா, எனக்கு இப்பவே டிஸ்பிளே மாத்தி கொடுடா மச்சான் என்றான். துருவை நிமிர்ந்து பார்த்த சரவணன், மச்சான் பொண்ணு யாருடா என்றான். ஒரு நொடி விழித்து இயல்புக்கு வந்த துரு சிரித்து கொண்டே லிசா என்றான். விழிவிரிய துருவை பார்த்த சரவணன், யார்டா நம்ம ஜூனியர் பொண்ணு லிசாவா என்றான். துரு புன்னையுடன் ஆமா மச்சான் என்றான். அதானே, ஒரு பையன் இவ்வளோ அவசரமா டிஸ்பிளே மாத்துறானா, அது லவ் பண்ற பொண்ணுக்காக தான் இருக்கும். சரி, எப்போடா எனக்கு ட்ரீட் தர போற என்றான். சாரிடா மச்சான், இன்னொரு நாள் ட்ரீட் தரேன், இன்னைக்கு இந்த மொபைல் உடனே வேணும் ப்ளீஸ் என்றான். துருவின் மனதை அறிந்த சரவணன் அடுத்த 1 மணி நேரத்தில் டிஸ்பிளே மாத்தி துரு கையில் கொடுத்தான். பணம் வாங்க மறுத்த சரவணன் கையில் வலுக்கட்டாயமாக பணத்தை திணித்துவிட்டு இன்னொரு நாள் வருவதாக கூறி வீட்டிற்கு வந்தான். பாஸ்வேர்டை ரீசெட் செய்யலாமா என்று யோசித்த துரு ஏதோ நினைத்தவனாக துரு என்று ஆங்கிலத்தில் டைப் செய்ய மொபைல் தானாக அன்லாக் ஆனது. ஒரு புறம் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் மறுபுறம் போலீஸ் புத்தி செயல்பட தொடங்கியது. முதல் கால் ஹிஸ்டரியை பார்த்தார். அதில் லிசாவின் பெற்றோர் நம்பர் மற்றும் துருவின் நம்பருக்கு மட்டுமே அதிக கால் போயிருந்தது.
வாட்ஸ்அப்பை ஓபன் செய்தவன் அதில் ஸ்கூல் குரூப்பை பார்த்தான். குரூப் மியூட் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கில் செய்திகள் படிக்கப்படாமல் இருந்தது. ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு இருந்த லிசாவின் தோழிகளும் வேறு சிலரும் செய்த பர்சனல் சாட்சிகளும் ஓபன் செய்யப்படாமல் இருந்தது. அதில் அனு, இந்துமதி, ஹேமா மற்றும் சுந்தரியின் மெசேஜ் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தது. ஏண்டியும் என்கிட்ட பேச மாட்ற, இன்னும் நீ பழச மறக்கலையா, அதெல்லாம் தூக்கி போடுடி ப்ளீஸ் பேசி போன்ற மெசேஜ்கள் துருவின் கண்களில் பட்டது. ஆனால் இந்த மெசேஜ்களில் லிசாவினால் படிக்கப்படாமல் இருந்தது. அதையும் துருவின் சாட்டையும் தவிர வேறு எந்த சாட்டும் இல்லை. லிசா வாட்ஸ்அப் வருவதே அரிது, அது துருவுக்கே தெரியும். துருவின் 10 மெசேஜிற்கு ஒரு மெசேஜில் பதில் சொல்லுவாள் லிசா. எனவே அவளின் சாட் லிஸ்ட் குறைவாக இருந்ததில் துருவிற்கு ஆச்சரியமில்லை. ஆனால் அந்த 4 பெண்கள் அனுப்பியிருந்த அந்த மெசேஜ்கள் பற்றியே யோசித்து கொண்டிருந்தான். லிசாவுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, பழச மறக்கலையான்னு எதை பற்றி சொல்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை இவங்க எல்லாருக்கும் வேறு யார் மூலமாவது ஏதாவது ப்ராப்ளமா என்று நீண்ட நேரம் சிந்தித்தவன் இதற்கான விடை லிசாவிடமே உள்ளது என்று முடிவு செய்து உறங்கி போனான். காலையில் கண் விழித்ததும் லிசாவின் மொபைலில் இருந்து லிசாவின் அம்மா கைபேசி எண்ணை எடுத்தான். அதே நேரம் லிசாவின் கைபேசி சினுங்கம் திரையில் அம்மா என்று ஒளிந்தது. அழைப்பை ஏற்ற துரு ஹலோ என்றான். எதிர்ப்புனையில் பேசியது லிசா. நேற்று வீட்டுக்கு வந்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க, என் மொபைல் எங்க என்றால் அழுத்தமாக. சற்று தடுமாறிய துரு அது ரிப்பேருக்கு கொடுத்திருக்கேன் என்று வார்த்தைகள் மென்று முழங்கினான். போதும் துரு, நான் கால் பண்ணியிருக்கிறது என்னோட நம்பர், அது மட்டும் இல்லை என்னோட வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் நைட்டு 11 o'clock. எதுக்கு என் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணீங்க என்றால் கோபமாக. என்ன சொல்வதுன்னு தெரியாமல் விழித்த துரு, ப்ளீஸ் லிசா, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு என்று கூறி தொடர்ந்து, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டு எங்கள் வீட்டுக்கு வா என்றான். அதெல்லாம் வர முடியாது துரு, எனக்கு டெஸ்ட் இருக்கு என்றால் லிசா. இல்லை லிசா, இது முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கை பிரச்சனையும் கூட, நீ வந்து தான் ஆகணும் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். துரு தன் மொபைலை எடுத்துச் சென்றதை நினைத்து கோபமும் வெறுப்பும் சேர உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தாள் லிசா. ஆனாலும் அவன் அழைத்திருப்பது எதற்காக என்று தெரியாமல் கோவப்படுவது தவறு என்று யோசித்த லிசா துருவின் வீட்டிற்கு கிளம்பினாள். துருவின் வீட்டு அழைப்பு மணி அடிக்கவும் துரு கதவை திறந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அங்கு லிசா வந்திருந்தாள். லிசாவின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. உள்ளே வா லிசா என்று துரு அழைக்க என்ற ஒற்றை வார்த்தையினுடைய உள்ளே வந்தாள். என் மொபைல் எங்க துரு, எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க என்றால் அழுத்தமாக. முதல்ல உட்காரு லிசா, பேசிக்கலாம் என்றான் துரு. என்ன பேச போறீங்க, உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, என் மொபைலை கொடுங்க, நான் கிளம்புறேன் என்றாள். ப்ளீஸ் லிசா, லிசன் டு மீ, உட்காரு, உன்கிட்ட நிறைய பேசணும் என்றான். லிசாவும் எதுவும் பேசாமல் சோஃபாவில் அமர்ந்தாள். அவளுக்கு எதிரே அமர்ந்த துரு, லிசா, என்னோட யூகம் சரினா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு என்றான். என்ன துரு, என்ன சொல்றீங்க என்றாள். அதை பற்றி பேசத்தான் உன்னை கூப்பிட்டேன் லிசா. அண்ட் நான் உன்கிட்ட கேட்குற கேள்விக்கு எமோஷ்னல் ஆகாமல் கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்லு ப்ளீஸ் என்றாள். துருவின் முகத்தை பார்த்த லிசா, சரி கேளுங்க என்றாள். அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொலை நடந்தது என்று லிசாவை பார்த்தான். ஆமாம் நடந்தது, அதுக்கு என்ன இப்போ என்றால் சலனம் இல்லாமல். அப்போ நீ எத்தனை மணிக்கு ரெஸ்டாரண்ட் வந்த என்றாள். எத்தனை மணிலாம் கவனிக்கல துரு, பட் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ போர் அடிக்குதுன்னு டேபிளில் கை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். டேபிள் ஓரத்தில் இருந்த அணி கையை கிழிச்சு விட்டுடுச்சு. ஸோ பக்கத்தில் மெடிக்கல் இருக்கான்னு பார்க்க போனேன். கேட்டுக்கு வெளியே இருக்க ஒரு மரத்தடியில் பழம் விற்கிறாங்களா ஒரு வயசான அம்மா, அவங்க கிட்ட கேட்டேன். பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருக்கிறதா சொன்னாங்க. அங்கே போய் பேண்டட் வாங்கி போட்டுட்டு வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லலை என்றார். ஓகே, பட் இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டு நீ எமோஷனல் ஆகக்கூடாது சரியா என்றான். லிசா என்ன என்பது போல் பார்த்து சொல்லுங்க என்றாள். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல செத்து போன பொண்ணு யார் தெரியுமா, உன்னோட ஸ்கூல்மேட் இந்துமதி என்றாள். ஒரு நொடி அதிர்ந்த லிசா கண்கள் கலங்கம் துருவை பார்த்தாள். அது மட்டும் இல்லை லிசா, செத்தது அனு, இந்துமதி அண்ட் ஹேமா, எல்லோரும் உன்னோட ஸ்கூல்மேட்ஸ் என்றாள். கண்களில் கண்ணீர் வழிய துருவை பார்த்த லிசா, என்ன சொல்றீங்க துரு, அவங்க எப்படி என்று வார்த்தைகள் தடுமாறினாள். அருகில் இருந்த தண்ணீர் கோலை எடுத்து லிசாவிடம் கொடுத்த துரு, ப்ளீஸ் லிசா காம் டவுன், எவனோ ஒருத்தன் எல்லோரையும் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கான், என்ன மோட்டிவ்னு தெரியல. ஸோ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன்னா அவனை பற்றி ஏதாவது லீட் கிடைக்கலாம். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு என்றான். லிசா கண்களை கர்ச்சிப்பால் துடைத்து கொண்டு தண்ணீரை வாங்கி குடித்த லிசா, கேளுங்க துரு, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் என்றாள். லிசாவின் முகத்தை பார்த்த துரு, உனக்கு அந்த பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ பழக்கம், அவங்க எப்படிப்பட்டவங்க, அண்ட் அந்த பொண்ணுங்களுக்கும் உனக்கும் யாராவது எதிரி இருக்காங்களா என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். நானும் அவங்க 4 பேரும் ஸ்கூல் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ், பட் வேற வேற கிளாஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எதிரெல்லாம் யாரும் இல்லை துரு என்றால் சோகமாக. அப்போ எதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் பழசெல்லாம் மறந்துடுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்கள நீயே
அவாய்ட் பண்ணுனேன் என்றான். லிசா கோவமாக, அதான் என் பெர்மிஷன் இல்லாம என்னோட மொபைல் எடுத்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கீங்களே, இதையும் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க என்று கூறி கோவத்துடன் எழுந்தாள். எழுந்த லிசாவின் கையை பிடித்து உட்கார வைத்த துருவ், ப்ளீஸ் லிசா, தப்புதான், மன்னிச்சுக்கோ, பதில் சொல்லு ப்ளீஸ் என்றான். லிசாவும் கோவத்தை விட்டு நிதானத்திற்கு வந்து சொல்ல ஆரம்பித்தாள். சொல்வதை கேட்டு அமைதியாக அமர்ந்த லிசா துருவை ஆழமாக பார்த்தாள். பின் பேச தொடங்கினாள். நான் +2 படிச்சுட்டு இருந்தப்ப ஹாஸ்டல்ல தங்கி படித்தேன். அப்போ என்னோட ரூம்மேட்ஸ் அனு, ஹேமா, தீபா அண்ட் இந்துமதி. நாங்கள் 5 பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணி இருந்தோம். அப்போ ஒரு நாள் நைட் டைம் 11 மணி இருக்கும். அப்போ யாரோ கதவை வேகமாக தட்டினாங்க. லேட் நைட் ஆகிட்டதால யாரா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸையும் எழுப்பிட்டு பொறுமையாக போய் ஜன்னல் கதவை திறந்து பார்த்தோம். அப்போ ஒருத்தர் உடம்பு பூரா அடிபட்டு தலைமுகமெல்லாம் ரத்தத்தோட முகத்துல பயத்தும் பதட்டமும் வளர்ந்து நின்றுட்டு இருந்தான். ஜன்னல்ல எங்களை பார்த்தவன், ப்ளீஸ் கதவை திறங்க, என்னை கொல்ல வர்றாங்க, காப்பாத்துங்கன்னு கெஞ்சினான். எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நானும் அனுவும் கதவை திறக்க போனோம். மீதி 3 பேரும் கதவை திறக்காதீங்கடி, அவன் யாருன்னே தெரியல, ஒருவேளை அவன் சொல்றது பொய்யா இருந்தா என்ன செய்ய முடியும், உண்மையாவே இருந்தாலும் அவனை துரத்திட்டு வரவங்க நம்மள ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள வெளியே சத்தம் கேட்க 4 பேர் சுத்தி நின்று அவனை சராமரியா விட்டுனாங்க. அதோட விடாம பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுட்டாங்க. எங்க கண்ணு முன்னாடி உயிர் இருக்கும் போது தீயில எரிஞ்சு செத்துட்டான். நாங்க மட்டும் கதவை திறந்து விட்டிருந்தா அவன் செத்திருக்க மாட்டான்ல என்று கூறி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். லிசாவை தன் தோளில் சாய்த்து கொண்ட துரு அழுது முடிக்கும் வரை அமைதியாக இருந்தான். சிறிது நேரம் அழுத லிசா தோளிலிருந்து எழுந்த கண்களை துடைத்தபடி, இது நடந்தப்பவே நான் மயங்கி விழுந்துட்டேன். கண்ணு முழிச்சப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். கூட என் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. 2 டேஸ் கழிச்சு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்டல்ல இருந்த என் திங்ஸ் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கூல்ல இருந்ததும் டிசி வாங்கிட்டு பிரைவேட் டுட்டோரியல்ல தான் +2 முடித்தேன். பட் அப்பப்போ அவனை வெட்டி எரிச்சது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது துரு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அவனை காப்பாத்திருந்திருக்கலாமோன்னு உள் மனசு குத்துது. தாங்க முடியாத டென்ஷன் வருது. அதான் மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல துரு. அவங்களாவே வந்து பேச ட்ரை பண்ணவும் நான் பேசல. அவங்க கூட பேசினா திரும்பவும் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் அவாய்ட் பண்ணேன். ஆனா இதுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் துரு என்றான். அதுவரை அமைதியாய் கேட்ட துரு, லிசா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு அங்க நடந்த கொலையில உனக்கு எந்த பங்கும் இல்லை. ஒருவேளை நீங்க கதவை திறந்திருந்தாலும் வந்தவனுங்க வாசல்ல கதவுல ஒட்டி இருக்க ரத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சு உள்ள வந்திருப்பாங்க. அவங்க ஆயுதத்தோட கொலைவெளியில வந்திருப்பாங்க. பட் நீங்க 5 பேரும் சின்ன பொண்ணுங்க, தடுத்திருந்த பாசிபிள் கம்மி. ஸோ இனிமேல் கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. அண்ட் இந்த தொடர் கொலைக்கும் என்ன மோட்டிவ்னு தெரியல. பட் அன்னைக்கு நடந்த அந்த பையனோட கொலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது லிசா. நீ ஜாக்கிரதையா இரு. அப்புறம் இன்னொரு பொண்ணு சொன்னியே, நேம் என்ன என்று லிசாவை பார்த்தான். ஒரு வினாடி முழித்த லிசா, தீபா என்றாள். எஸ், தீபாவுக்கு கால் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லு. அந்த பொண்ணை தனியா எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி என்றான். லிசாவும் தன் மொபைலை துருவிடமிருந்து வாங்கி தீபா நம்பரை எடுத்து டயல் செய்தாள். துருவிடம் பேசிய பிறகு லிசாவுக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது ஓரளவிற்கு புரிந்துவிட்டது. எனவே மனதில் கலக்கம் குடிக்கொள்ள தீபாவை ஆபத்து நெருங்காமல் இருக்க வேண்டுமென கடவுள் வேண்டிக் கொண்டே தன் மொபைலை வாங்கி அதில் தீபாவிற்கு டயல் செய்தாள். முதல் அழைப்பு ஏற்கப்படவில்லை. மனதில் ஒருவித அச்சம் பரவ அடுத்த முறை அழைத்தாள். நீண்ட அழைப்புக்கு பின் அழைப்பு ஏற்கப்பட்டது. மறுபுறம் தீபா, என்ன லிசா, எப்படி இருக்க? மொபைல் சைலண்ட்ல போட்டிருந்தேன்ப்பா, அதான் சவுண்ட் கேட்கல. அப்புறம் என்ன அதிசயமா கால் பண்ணிருக்க? எதுவும் விசேஷமா என்றால் சிரித்துக்கொண்டே. நிம்மதி பெருமூச்சுடன், விசேஷம்லாம் இல்ல தீபா, நீ போய் எங்க இருக்க என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். ஏப்பா, வீட்டில தான் இருக்கேன் என்றாள். வீட்டில் என்றதும் நிம்மதியான லிசா, சரி தீபா, நீ தனியா எங்கேயும் போகாத, தனி ரூம்ல கூட இருக்காத, எப்போ அப்பா அம்மா கூடவே இரு என்றாள். என்னப்பா சொல்ற? ஏன், என்னாச்சு? நான் இப்போவே வீட்டுல தனியா தான் இருக்கேன். அம்மா அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாங்க. தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டான். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் என்றாள் குழப்பத்துடன். தீபா கூறியதை கேட்டதும், ஒரு நிமிஷம் லைன்லே இரு, கட் பண்ணிடாதே என்று கூறிவிட்டு துருவிடம் தீபா தனியா இருப்பதை கூறினாள். உடனே லவுட் ஸ்பீக்கரை ஆன் பண்ண சொன்ன துரு தீபாவிடம், தீபா, நான் சப் இன்ஸ்பெக்டர் துரு பேசுறேன். பயப்படாம நான் சொல்றதை கேளுங்க. நீங்க தனியா இருக்கிறது சேஃப் கிடையாது. பதட்டப்படாம நான் சொல்றதை கேளுங்க. உங்க பக்கத்துல இருக்க வீட்டுல ஆளுங்க இருந்தா உடனே அவங்க போயிடுங்க என்றான். என்ன சொல்றீங்க என்றால் தீபா குழப்பத்துடன். சொல்றத கேளுங்க தீபா, நீங்க வீட்டுல தனியா இருக்கிறது உங்க உயிருக்கே ஆபத்து. சீக்கிரமா நான் சொன்னதை செய்யுங்க என்றான் துரு. ஒரு நொடி ஸ்தம்பித்த தீபா, ஆபத்தா என்று கூறி எச்சில் விழுங்கினாள். தொடர்ந்து பக்கத்தில் யார் கூடவும் எனக்கு பழக்கமில்லை. நான் எப்படி என்றால் குரல் பயத்துடன்.
சரி, அம்மா அப்பா எப்போ வருவாங்க அண்ட் தம்பி எப்போ வருவான் என்றான். அம்மா அப்பா நாளைக்கு ஈவினிங் தான் வருவாங்க, தம்பி நைட் வருவான் சார் என்றான். ஏதோ விபரீதம் நிகழப் போவதாக மனம் சொல்ல, சரி உங்க லைவ் லொகேஷனை லிசா நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அப்புறம் கதவு ஜன்னல் எல்லாம் நல்லா பூட்டிட்டு பத்திரமா இருங்க. யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க வந்தா இல்ல சத்தம் கேட்டா உடனே கால் பண்ணுங்க. நாங்க கிளம்பி அங்கதான் வரோம் என்று கூறி தொடர்பை துண்டித்தான். லிசா உடனே கிளம்பும், நம்ம தீபா வீட்டுக்கு போகணும், மீதி கார்ல போறப்ப சொல்றேன் என்று கூறி கிளம்பினார்கள். வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் காரில் கிளம்பினர். கார் லீசா மொபைலுக்கு அனுப்பப்பட்டிருந்த லொகேஷனை நோக்கி புறப்பட்டது. சாலையை கவனித்து காரை ஓட்டிக் கொண்டது துருவை பார்த்த லிசா, துரு நீங்க சொன்னது ஓரளவு எனக்கு புரியுது. பட் எங்களை யாரு கொல்ல நினைக்கணும், நாங்க என்ன தப்பு பண்ணோம் என்றால் வருத்தமாக. லிசாவை ஒரு முறை பார்த்துவிட்டு சாலையில் பார்வையை செலுத்திய துரு, லிசா நீங்க இந்த தப்பு பண்ணலதான், பட் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட யாரோ இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா இந்த கொலைக்கும் இப்போ உங்களை கொலை பண்ண நினைக்கிறவனுக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்கும். எனக்கும் இன்னும் ஒரு நாள் கிடைச்சா போதும், நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன். பட் அதுவரை உங்க ஃப்ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாம இருக்கணும் என்றான் கவலையுடன். அது ஓகே தான், பட் இன்னைக்கு தீபா வீட்டு கொலைகாரன் வருவான்னு எப்படி சொல்றீங்க துரு? உறுதியா சொல்ல முடியாதான், நாம போறது வேஸ்டா கூட இருக்கலாம். பட் என்னோட யூகம் சரினா இன்னைக்கு கண்டிப்பா வருவான். ஏன்னா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் போறது மொதவே டிசைட் பண்ணியிருப்பாங்க. கொலைகாரன் ஒவ்வொருத்தையும் வாட்ச் பண்ணி எப்போ தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் கொலை பண்றான். இன்னைக்கு இந்த பொண்ணு தனியா இருப்பான்னு தெரிஞ்சிருப்பான். ஸோ இன்னைக்கு கொலை பண்ண முடிவு பண்ணியிருப்பான். அதான் இன்னைக்கு வருவான்னு தோணுது என்றான். கதவு ஜன்னல் எல்லாம் நன்றாக மூடிவிட்டு பயம் தெரியாமல் இருக்க டிவி ஆன் செய்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள் தீபா. டிவியில் ஓடிய நிகழ்ச்சி மனதில் ஓட்டமாவும் லிசாவும் துருவும் பேசியது மட்டும் மனதில் வந்து வந்து போனது. உயிருக்கு ஆபத்தாம், என கொலை பண்ண போறாங்களா என்று நினைக்கும் போதே வியர்த்து விட்டது. திடீரென மொட்டை மாடியில் கேட்ட சத்தம் தீபாவின் சிந்தனையை நிறுத்தது. இதென்ன மாடியில் வைத்திருந்த பூந்தொட்டி விழுந்த மாதிரி சத்தம் கேட்குதே, எப்படி விழுந்திருக்கும் என்று காதை கூர்மையாக்கி சத்தத்தை கேட்க தொடங்கினாள். யாரோ மாடியில் நடப்பது போன்ற சத்தம் தெளிவாக கேட்டது. பயத்தில் சப்த நாடியும் ஓடுங்க தீபா உறைந்து நின்றாள். மாடியில் கேட்ட சத்தம் தீபாவை பயத்தில் உறைய வைத்தது. டிவியை நிறுத்திவிட்டு எல்லா ஜன்னல்களையும் பூட்டியுள்ளதா என்று ஒரு முறை பார்த்தாள். எல்லாம் பூட்டியிருக்க நிம்மதியுடன் எந்த சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். திடீரென கைபேசி அலற திடுக்கிட்டவள் ஓடி சென்று கைபேசி எடுத்தவள் புது நம்பர்லிருந்து அழைப்பு வர எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். பின் குழப்பத்துடன் இழுத்து ஹலோ என்றாள். மறுபுறம் மேடம் நாங்க கொரியர் சர்வீஸ்லேருந்து பேசுறோம், திலீப் இருக்காரா என்றான். தீபம் கொரியர் தானா, நான் கூட பயந்துட்டேன் என்று மனதிற்குள் நினைந்து கொண்டு எஸ் திலீப் வீடு தான், பட் வெளியே போயிருக்கான் என்றான். ஓகே இட்ஸ் ஓகே மேடம், அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, வந்து கொடுக்கலாமா என்றான். ஏதோ ட்ரெஸ் ஆர்டர் போடுறதா சொன்னது ஞாபகம் வர சரி கொண்டு வாங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். பின் மொபைல் சத்தம் பயத்தை உண்டு பண்ணியதால் அதை சைலண்ட் மோடில் போட்டு தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு மாடியில் இன்னும் சத்தம் கேட்கிறதா என்று கூர்ந்து கவனிக்க ஆனாள். சத்தம் எதுவும் வரவில்லை என்பதை அறிந்து ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாய் கரைய லிசா சீக்கிரம் வர வேண்டும் என்று எல்லா கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். அப்போது வீட்டின் அழைப்பு மணி அடிக்க திடுக்கிட்டு திரும்பினாள். இந்நேரத்துக்கு யாரா இருக்கும், லிசாவா என்று நினைத்து கொண்டே எழுந்து கதவை திறக்க நினைத்தவள் ஒரு நொடி யோசித்தாள். மெதுவாக பூனை நடை போட்டு கதவில் இருந்த மேஜிக்கை வழியே வந்திருப்பது யார் என்று பார்த்தாள். கொரியர் பாய் கையில் பார்சலன் நின்று கொண்டிருந்தான். அதுக்குள் வந்துட்டான். கதவை திறக்கலாமா என நினைத்தவளுக்கு லிசாவின் எச்சரிக்கை ஞாபகத்தில் வந்தது. சிறிது நேரம் கதவின் அருகிலே நின்றவள் மெதுவாக நடந்து சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். கையில் இருந்த கைபேசி ஒளிர திரையில் முன் அழைத்த கொரியர் பாய் நம்பர் வந்தது. ஏதோ உள்ளுணர்வு எச்சரிக்க லிசா வரும் வரை கதவை திறக்க கூடாதென முடிவு செய்தாள். திரும்பவும் இருமுறை அழைப்பு மணி அடிக்கப்பட்டது. கைபேசிக்கு அழைப்பும் வந்தது. கைபேசி அழைப்பையும் ஏற்காமல் லிசா சீக்கிரமா என மனதிற்குள் புலம்பிக் கொண்டு பயத்தில் வியர்த்து குறுகி அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் எந்த ஓசையும் இல்லை. அடுத்த 10 நிமிடத்தில் மீண்டும் அழைப்பு மணி அடிக்க தீபாவுக்கு அழுகியே வந்துவிடும் போலாகிவிட்டது. பயத்தில் கதவை பார்க்க தொடர்ந்த தொலைபேசியில் லிசா என்று ஒளிர்ந்தது. வந்திருப்பது லிசாதான் என்று நினைத்தாலும் ஓசை எழுப்பாமல் மெதுவாக சென்று மேஜிக் ஜன்னல் வழியே பார்த்தான். இம்முறை லிசாவும் அருகில் ஒரு ஆடவன் நிற்க நிம்மதியுடன் கதவை திறந்தாள். இருவரும் உள்ளே நுழைய கதவை சாத்தி பூட்டிய தீபா லிசாவை கட்டி கொண்டு அழத் தொடங்கினாள். தீபாவை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்திய லிசா அவளை சோஃபாவில் அமர வைத்து தண்ணீர் குடிக்க கொடுத்தாள். பின் தீபாவிடம் இப்ப சொல்லுப்பா, என்னாச்சு, ஏன் அழற என்றாள். தண்ணீரை குடித்து கண்களை துடைத்து கொண்ட தீபா நடந்த அனைத்தையும் ஒன்றிவிடாமல் கூறினாள். தீபா கூறியதை கேட்ட துரு, பயப்படாதீங்க தீபா, நாங்க இருக்கோம், எதுவும் யோசிக்காதீங்க,
அந்த கொரியர் நம்பரை காட்டுங்க என்றான். அதை வாங்கி பார்த்த துரு, உங்க தம்பிக்கு கொரியர் வந்ததா? உங்க தம்பி நம்பருக்கு தானே கூப்பிடணும். ஒருவேளை உங்க தம்பிக்கு கால் பண்ணி அவன் உங்க நம்பரை கொரியர் பாய்க்கு கொடுத்துருக்கலாம். உங்க தம்பி கிட்ட கால் பண்ணி கேட்டீங்களா என்றான். இதை கேட்ட தீபாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஆமா சார், நான் அவன்கிட்ட இதை பத்தி கேட்கவே இல்லை. கொரியர்னு சொல்லவும் வர சொல்லிட்டேன் என்றான். சரி, இப்போ கால் பண்ணி கேளுங்க. ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம். இங்க நடந்த எதையும் காட்டிக்க வேண்டாம் என்றான். தனது தம்பிக்கு கால் பண்ணி கேட்ட தீபா அழைப்பை துண்டித்து விட்டு பயத்துடன் துருவை பார்த்தாள். என்னாச்சு தீபா என்றான் துரு. தம்பி எந்த ஆர்டரும் போடலையா, யாரும் அவனுக்கு கால் பண்ணலையாம் என்றான். மை காட், நல்ல வேளை நீங்க கதவை திறக்காது என்றான் துரு. பயத்தின் உச்சத்தில் இருந்த தீபா நிசாவை ஒரு முறை பார்த்தாள். பின் துருவிடம் திரும்பி, அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? என குழப்பம் செலவுக்கு யார் இருக்கா? இங்க என்னதான் நடக்குது? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க ப்ளீஸ் என்றாள். நடந்த வெற்றியெல்லாம் துரு சுருக்கமாக சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியான தீபா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டாங்களா என்றால் லிசாவிடம் திரும்பி. ஆமா தீபா, உனக்கு தெரியாதா என்றாள். இல்ல லிசா, என் மொபைல் தண்ணில விழுந்துருச்சு. வீட்டுல புதுசு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அழுது அடம் பிடிச்சு நேத்து தான் வாங்கினேன் என்றால் பாவமாக. அதற்குள் வீட்டின் அழைப்பு மணி அழைக்க மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வீட்டின் அழைப்பு மணி அடிக்க யாரா இருக்கும் என்று மூவரும் குழம்பினார்கள். லிசாவையும் தீபாவையும் அமர சொல்லிவிட்டு துரு எழுந்து சென்றான். கதவின் ஜன்னல் வழியாக பார்த்த துரு குழப்பத்துடன் கதவை திறந்தான். வெளியே 2 காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த துரு, வாங்க பரசு சார், இங்கே எப்படி என்றான். சார் நீங்களாம்? இங்க பக்கத்து வீட்டுல குடியிருக்கவங்க இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு கால் பண்ணாங்க, அதான் நான் இங்க வந்தேன் என்றான். அவர் சொன்னதை கேட்ட துரு வெளியே நின்று பேசுவது சரியில்லை என்று நினைத்து, உண்மைதான், பட் உள்ள வாங்க சொல்றேன் என்று உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தான். துரு தீபாவை காண்பித்து, இவங்க தான் மிஸ் தீபா, இவங்க வீடுதான் சார் என்று கூறி நடந்த அனைத்தையும் கூறினார். ஓ மை காட், சீரியல் கொலைக்காரனா? குட் ஜாப் மிஸ்டர் துரு, பட் அடுத்து என்ன பண்ணலாம் என்றான். வாங்க பக்கத்து வீட்டுக்கு போய் விசாரிப்போம் என்று கூறி எழுந்தான். கூடவே எழுந்த லிசா, நாங்களும் கூட வரும் துரு, தனியா இருக்க பயமா இருக்கு என்றான். துரு பரசுவை பார்க்க, ஓகே சார், அவங்களையும் கூட்டிட்டு போகலாம் என்றான். துரு, லிசா, தீபா மற்றும் பரசு பக்கத்து வீட்டுக்கு செல்ல உடன் வந்த போலீஸை தீபா வீட்டிலே இருக்க சொல்லிவிட்டு சென்றார்கள். நால்வரும் பக்கத்து வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்தார்கள். துருவிடம், சார், என் பேர் விமலா, இவர் என் ஹஸ்பண்ட் சிவா. கொஞ்ச நேரம் முன்னாடி மாடியில துணி காய போடலான்னு போனேன். அப்ப பக்கத்து வீட்டு மாடியில எவனோ ஒருத்தன் முகமூடி போட்டுட்டு கையில கிளவுஸ் மாட்டிட்டு போயிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் பதுங்கி உட்காந்துட்டான். நான் அவனை பார்த்து பயந்து உடனே கீழே போய் என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்க வந்து பாக்குறதுக்குள்ளேயே பின்னாடி காம்பவுண்ட் வழியா எகிரி குதிச்சு போயிட்டான். முகத்தை பார்க்க முடியல, அதான் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம் சார் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். தீபா கண்களின் மிரட்சியுடன் துருவை பார்த்தாள். துருவும், பயப்படாதீங்க தீபா, அதான் அவன் ஓடிட்டான்ல, நாங்க இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பக்கத்துல குடியிருக்கவங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆபத்துனா உடனே ஓடி வரவங்க அவங்க தான். விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வர்றதுக்குள்ள ஓடி வந்து உதவுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான், சரியா என்றான். தீபா சரி என்று தலையாட்ட பரசுராமிடம் நடந்தவற்றை கூறினான். பின் விமலா சிவா தம்பதியினரிடம் திரும்பி, தேங்க்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவா, உண்மையாவே நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இனி நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க என்று கூறி கிளம்பினான். தீபா வீட்டிற்கு வந்ததும் மாடியை பார்க்க சென்றன. பக்கத்து வீட்டு மாடியில் இருந்து பார்த்தால் தீபா வீட்டு மாடி நன்றாக தெரியும்படி இருந்தது. சுற்றி பார்த்த துரு ஒரு இடத்தில் பூந்தொட்டி ஒன்று விழுந்து உடந்திருந்ததை கவனித்தான். அதிலிருந்து சிந்திய மண்ணில் ஒரு கால் ஷூ தடம் படிந்திருந்தது. அதை கொலைக்காரனுடையதாக இருக்கும் என்று எண்ணினான். அதை தன் கைபேசியில் போட்டோ எடுத்து கொண்டான். பின் பரசுவிடம் திரும்பிய துரு, நான் இன்னைக்கே இங்கே ஸ்டே பண்ண போறேன் சார், நீங்க மற்ற விஷயங்களை பாருங்க என்றான். பரசுவும், ஓகே துரு சார், மப்டியில் 2 போலீஸ் இங்கே ரவுண்ட்ஸில் அனுப்புகிறேன். அண்ட் சந்தேகம் படும்படியா யாராவது இங்கே வந்தாங்களான்னு விசாரிக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்றான். துருவும் அவரின் கையை குலுக்கி, தேங்க்யூ வெரி மச் சார் என்றான். அவர் சொல்ல கேட் வரை சென்று அனுப்பிவிட்டு வந்த துரு தீபாவிடம், உங்கள் தம்பிக்கு கால் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. லிசா, இன்னைக்கு நீயும் இங்கே தான் இருக்க போற என்றான். லிசா, துரு விளையாடாதீங்க, எங்கள் வீட்டில் எப்படி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறது என்றால் விழித்தபடி, ஏதாவது சொல்லி சமாளி லிசா, வேற வழி இல்லை, ஈவினிங் தானே வீட்டுக்கு போவ, ஸோ டைம் இருக்கு, யோசி என்றான் கண்ணடித்தபடி. துருவை முறைத்த லிசா, சரி சரி, ஏதாவது சொல்லுவோம் என்றாள். தோழிகள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க துரு தன் கைபேசி எடுத்து கான்ஸ்டபிள் கிருஷ்ணனுக்கு கால் செய்தார். தீபா வீட்டு அட்ரஸ் கொடுத்து உடனே இங்கு 2 போலீஸை கூட்டிக் கொண்டு வருமாறு கூறினான். கொரியர் நம்பரை கொடுத்து அது யார் நம்பர், இப்போ எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுமாறு கூறிவிட்டு அவர்களுக்காக காத்திருந்தான். காரை பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் அருகே நிறுத்தி வைத்துவிட்டு உள்ளே வந்தான். பகல் வேலை ஆதலால் ஆள் நடமாட்டம் இல்லை. உள்ளே வந்து கதவை லாக் செய்தவன் லிசாவை கூப்பிட்டான். லஞ்சுக்கு என்ன வேணும் லிசா, உன் ஃப்ரெண்டு கிட்டையும் கேளு, ஆர்டர் பண்ணிடலாம் என்றான்.
தீபா குறுக்கிட்டு, அண்ணா சாப்பாடு ரெடியா இருக்கு. மார்னிங் அம்மா கிளம்புனப்பவே சமைச்சிட்டு தான் போனாங்க. வாங்க சாப்பிடலாம் என்றான். துருவும் எழுந்து வர மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். துருவின் போன் அழைக்க, வணக்கம், வந்துட்டீங்களா? மப்டில தானே? ஓகே, வீட்டை சுத்தி சந்தேகப்படும்படி ஆட்கள் நடமாடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம ஆளுங்க வருவாங்க, அடையாளம் தெரியும் தானே? அவங்கள மட்டும் வீட்டுக்கு அனுப்புங்க என்று கூறி தொடர்பை துண்டித்தான். வீட்டின் அழைப்பு மணி அடிக்க கண்ணாடி வழியாக பார்த்தான். டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இருவர் சாதாரண உடையில் வர லிசாவை அழைத்து லாக் பண்ணிக்கொள்ள சொல்லிவிட்டு அவர்களுடன் மாடிக்கு சென்றான். இங்கதான் அவன் ஒளிஞ்சிருந்திருக்கான். ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க, எதுவும் தடை கிடைக்குதான்னு என்றான். வந்தவர்கள் கிடைத்த கைகளை எடுத்துக்கொண்டு கால் தடத்தையும் எடுத்துக்கொண்டு துருவிடம் விடைபெற்று சென்றனர். அவர்களை அனுப்பிவிட்டு கீழே வந்த துரு முதல் நாள் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் அலைச்சலின் காரணமாக சரியாக தூங்கவில்லையாதால் ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்தவுடன் சிறிது நேரம் கண்ணயர்ந்து விட்டான். அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த துருவிற்கு லேசாக உறக்கம் களைய கண் விழித்தான். அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவாறு லிசா அவனையே பார்த்து கொண்டிருக்க சட்டென்று எழுந்து அமர்ந்தான். தான் பார்த்து கொண்டிருந்தது துரு கவனித்து விட்டான் என்பதும் வெக்கம் கொள்ள சோஃபாவில் இருந்து எழுந்தாள் லிசா. பொண்டாட்டி எங்கடி போற என்றால் கண்ணில் குறும்பு மின்ன. இது சிதறும் எதிர்பார்க்காத லிசா ஒரு நொடி தடுமாறினான். பின் தீபா கிட்ட போறேன் என்று அறையை நோக்கி திரும்பினான். லீசாவின் கையை சட்டென்று பிடித்த துரு அவளை தன் அருகில் இழுத்தான். இவள் நிறம் என்னவோ வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி போறியே என்றான் சிரித்துக்கொண்டே. வெக்கத்தை மறைத்து கொண்டே, தீபா தூங்கிட்டா, அதான் போர் அடிக்குதுன்னு உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீங்களும் தூங்கவும் நான் சும்மா தான் பார்த்தேன், நீங்க முழிச்சிட்டீங்க என்றால் தலையை நிமிர்த்தாமல். அப்படியா, அப்போ என்னை பார்த்து சொல்லு பார்ப்போம் என்று லிசாவின் முகத்தை தனக்கு நேராக திருப்பினான். துருவின் கண்களை நேருக்கு நேராக பார்த்த லிசா பேச வார்த்தைகள் இல்லாமல் தவித்தாள். முதல் முறையாக லிசாவை இவ்வளவு அருகில் பார்த்த துரு தடுமாறி போனான். கண்ணை பாரு, அதுதான் என்ன அடிமையாக்கி வச்சிருக்கு என தனக்குள் கூறிக்கொண்டவன் அவள் இதழை பார்த்ததும் மொத்தமாக விழுந்து விட்டான். லிசாவின் இதழில் தன் இதழை பதிக்க அவள் அருகில் சென்ற துரு லிசாவின் கண்களில் ஊதினான். இதை எதிர்பார்க்காத லிசா குனிந்து கண்களை தேய்த்து விட்டு துருவை பார்க்க, தூசி போயிடுச்சு லிசா என்று கூறிவிட்டு லிசாவுக்கு பின்னால் பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்தான். லிசாவும் பார்க்க அங்கே தீபா நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்த தீபா, சாரி லிசா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், எடுத்துட்டு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே டைனிங் டேபிள் மேல் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வாயில் கை வைத்து மறைத்தவாறே சிரித்துக்கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள். தீபா அறைக்குள் சென்றதும் திருவென முழித்த துருவை லிசா முறைத்தாள். துரு அசடு வழிந்தபடி தலையில் கை வைக்க அவனை முறைத்தபடி லிசாவும் தீபா இருந்த அறைக்குள் ஓடிவிட்டாள். தன்னைத்தானே நொந்து கொண்ட துரு, இதான் சிவ பூஜையில கரடி நுழையிறதா? இவ சும்மாவே பேச மாட்டா, இப்ப வேற இப்படி. இன்னும் எத்தனை நாள் கழிச்சு பேச போறாளோ தெரியலையே. அவனவன் 2-3 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கானுங்க. நான் இவளை ஒருத்தியை லவ் பண்ணிட்டு படுற பாடு இருக்கே ஆண்டவா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே சோஃபாவில் படுத்து விட்டான். திடீரென இடி இடிக்கும் ஓசை கேட்க துரு எழுந்து ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தான். வெளியே கரு மேகங்கள் சூழ்ந்து கொள்ள கும்மிருட்டாக காட்சியளித்தது. உடனே திரையை மூடிவிட்டு லிசா இருந்த அறை கதவை தட்டினான். கதவை திறந்த லிசா என்பது போல் பார்க்க, வெளியே மேகமா இருக்கு லிசா, மழை அதிகமா வரும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு கால் பண்ணி தீபா வீட்டில் இருக்க மார்னிங் வரேன்னு சொல்லிடு, காணும்னு பயந்துட போறாங்க என்றான். என்ன சொல்றதுன்னு தெரியலையே துரு, இன்னும் நான் யோசிக்கல என்றான். யோசித்த துரு, ஒன்று பண்ணு, தீபா வீட்டில் ஊருக்கு போனதால தீபாவோட ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வர இருந்தோம். பட் மழை அதிகமாக வர்ற மாதிரி இருக்கதால தீபா வீட்டிலே இருக்க போறோம்னு சொல்லு என்றான். உடனே லிசா அவளின் பெற்றோருக்கு கால் பண்ணி துரு சொன்னது போலவே சொல்லவும் வேறு வழி என்று தீபா வீட்டில் லிசாவை தங்க வைக்க ஒப்புக்கொண்டனர். வெளியே மழை கொட்ட ஆரம்பிக்க தொடர்ந்து இடியுடன் மின்னலும் வெட்ட ஆரம்பித்தது. மழை கொட்ட ஆரம்பிக்க துரு யோசனையுடன் சோஃபாவில் அமர்ந்தான். கேஸ்ல எந்த லீடும் கிடைக்கல. கோகுல் கிட்ட பேசினா ஏதாவது ஐடியா கிடைக்கும் என்று மனதிற்குள் நினைத்தவன் கோகுலின் எண்ணை அழைத்தான். நாட் ரீச்சபிள் என்று பதில் தர வருத்தத்துடன் அழைப்பை துண்டித்தான். என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் கைபேசி அழைக்க எடுத்து பேசியவன் முகம் பளிச்சிட்டது. அழைப்பை துண்டித்தவன் கைபேசியை எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்தான். லிசாவின் ஹாஸ்டலில் நடந்த கொலைக்கும் இப்போது நடக்கும் கொலைக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று யோசித்த துரு அந்த கொலை தொடர்பான செய்தித்தாள்களை கான்ஸ்டபிள் சேகரிக்கும்படி கூறியிருந்தான். அதனை பற்றிய தகவல் வரவே மொபைலை ஆர்வத்துடன் பார்த்தான். சட்டென்று பவர் கட்டாக லிசாவும் தீபாவும் இருந்த அறைக்கு சென்றான் துரு. எமர்ஜென்சி லைட் இருக்கா தீபா என்றான். இல்லண்ணா, பட் கேண்டில்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வரேன் என்று கூறி கிச்சன் நோக்கி சென்றாள். கிளிக் என்ற சத்தத்துடன் வீட்டின் மெயின் கதவு திறந்து கொள்ள இருட்டாக இருந்ததால் மேல் கபோர்டில் இருந்த மெழுகுவர்த்தியை கை வைத்து எட்டி தேடினாள்.
அப்போது பின்னால் இருந்து ஒரு கை அவள் வாயை அழுத்தி பிடிக்க பயத்தில் உறைந்தாள். எப்படியேனும் தப்பிக்க எண்ணி கத்த வாயடிக்க, ஏய் சத்தம் போடாதடி, அமைதியாயிரு என்றாள் லிசா சற்றும் நடுங்கும் குரலில். ஏதோ விபரீதம் என்று உணர்ந்த தீபா அமைதியாக லிசாவின் கட்டளைக்கு பணிந்தாள். தீபாவை அழைத்து கொண்டு பூஜை அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள் லிசா. வீடு முழுவதும் இருள் சூழ்ந்திருக்க வெளியே கொட்டும் மழையின் சத்தம் தவிர வேறு எந்த அறவும் இல்லை. மழையின் ஈரம் சொட்ட சொட்ட கையில் கத்தியுடன் கண்களில் வெறியுடன் ஒரு உருவம் ஹாலிலிருந்து படுக்கை அறையை நோக்கி செல்ல, சோபாவுக்கு பின்னால் ஒளிந்திருந்த துரு அவனுக்கு பின்னால் பூனை போல் அடியெடுத்து வைத்து சென்றான். வந்திருப்பவன் படுக்கை அறைக்குள் சென்றதும் அவனை மடக்கி நினைத்து காத்திருந்தான். சட்டென்ற துருவின் மொபைல் அலற கொலைகாரன் திரும்பி துருவை பார்த்து விட்டான். துருவும் இனி விட்டால் பிடிக்க முடியாது என்றனி அவன் மேல் பாய்ந்தான். இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ள கொலைகாரன் கையில் இருக்கும் கத்தியை துருவின் மார்பை நோக்கி குறிவைத்தான். தன் பலம் கொண்டு அதை துருவன் தடுத்தான். இருவரும் கடுமையாக மோதிக்கொள்ள ஒரு கட்டத்தில் துருவை தள்ளிவிட்டு கொலைகாரனோட கீழே விழுந்த துரு எழுந்து பின்னால் செல்வதற்குள் கொலைகாரன் இருட்டில் ஓடி மறைந்து விட்டான். யோசனையுடன் உள்ளே வந்த துரு கதவை நன்கு லாக் செய்துவிட்டு லிஷா மற்றும் தீபாவை அழைத்தான். கொலைக்காரன் சுவர் ஏறி குதித்ததை கவனித்த துரு லிசாவை அழைத்து, தீபாவை கூட்டிட்டு சத்தம் போடாம பூஜை ரூம்ல ஒழிஞ்சுக்கோ, இங்க என்ன நடந்தாலும் நான் கூப்பிடாம வெளியே வரக்கூடாது என்று கூற லிசா தயங்கி நின்றாள். இப்போ பேச நேரம் இல்லை லிசா, நான் சொல்றதை மட்டும் செய் என துரு கூற தீபாவை அழைத்து கொண்டு ஒளிந்து கொண்டாள். துரு அழைத்ததும் பயத்தில் உறைந்திருந்த லிசா ஓடி வந்தாள். துரு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நான் ரொம்ப பயந்துட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்று அழுதபடி கட்டி கொண்டாள். அவள் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்ததை அவள் அணைப்பில் உணர்ந்தான். அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவள் காதலியும், என் உயிர் நீந்தான் லிசா, எனக்கு எதுவும் ஆகாது என்றான் கொஞ்சலுடன். ஹாலின் நடுவில் இருந்த டீப்பாயில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்தி வீடு முழுவதும் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தது. அறையில் சென்று தூங்குமாறு துரு கூறியதும் இருவரும் செல்ல மறுத்து விட்டனர். இருவரும் பயத்தில் உள்ளனர் என்பது துருவின் அறிவான். எனவே அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. வெகு நேரம் துருவின் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த லிசா மற்றும் தீபா உறங்கிவிட்டனர். சிறு குழந்தை போல் தூங்கும் லிசாவை ரசித்துக் கொண்டிருந்த துரு ஏதோ ஞாபகம் வந்தவனாக கைபேசியை எடுத்து கான்ஸ்டபிள் அனுப்பிய விவரங்களை திரும்பவும் ஒரு முறை பார்க்கலானான். மழை விடாமல் கொட்டி கொண்டிருக்க மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த லிசாவை எழுப்ப மனமின்றி சோஃபாவில் சாய்ந்தபடி உறங்கி போனான் துரு. காலையில் எழுந்ததும் லிசாவையும் தீபாவையும் லிசாவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற துரு வெளியே எங்கும் போகாமல் கவனமா இருக்குமாறு கூறி லிசாவின் வீட்டில் இருவரையும் விட்டு சென்றான். நேராக ஸ்டேஷன் சென்ற துரு கோகுலின் வரவுக்காக காத்திருக்க தொடங்கினான். சிறிது நேரம் காத்திருந்த துரு பொறுமையின்றி நேரில் செல்ல முடிவெடுத்தான். கான்ஸ்டபிளை அழைத்து கூறிவிட்டு கோகுல் வீட்டை நோக்கி தன் பைக்கை செலுத்தினான். வீட்டின் முன் பைக்கை நிறுத்திவிட்டு கோகுல் வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினான். ஒரு முறைக்கு 2 முறை காலிங் பெல்லை அழுத்தம் கதவு திறக்கப்பட்டது. தலையை துவட்டியபடி கதவை திறந்த கோகுல், வா துரு, குளிச்சுட்டு இருந்தேன், பெல் அடிக்கவும் வேகமா குளிச்சுட்டு ஓடோடி வரேன், வா உள்ள என்றான் புன்னகுணம். ஓ சாரிடா, நான் உன்கிட்ட ஒரு கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வர்ற மாதிரி தெரியல, சோ நானே கிளம்பி வந்துட்டேன் என்றான் துரு உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தபடி. அப்படி என்ன முக்கியமான கேஸ்டா? சரி இரு, கிளம்பி வரேன், போற வழியில சாப்பிட்டுக்கிட்டு போறப்ப பேசிக்கலாம் என்றான் கோகுல். சரிடா, ட்ரெஸ் மாத்திட்டு வா, வெயிட் பண்றேன் என்றான் துரு. 5 நிமிடங்களில் உடைமாற்றி வந்த கோகுலை தன் பைக்கில் அழைத்து கொண்டு சென்றான். ஹோட்டல் சென்ற இருவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். அந்த காலேஜ் பொண்ணுங்க கொலையில ஒரு லீடு கிடைச்சிருக்கு கோகுல் என்றான் துரு. லீடா? என்ன கிடைச்சிருக்கு? கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சதா என்றான் கோகுல். அதை பத்தி பேசதான் இப்போ கமிஷனர் ஆபீஸ் போக போறோம்டா என்றான். அதுக்கு எதுக்கு கமிஷனர் ஆபீஸ் போறோம்? கொலைகாரனை தானே பிடிக்க போகணும் என்றான். இல்லடா, அங்கிள் வர சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட இதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம், அண்ட் இதுல உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும்டா என்றான். சரிடா, செய்கிறேன் என்றான் கோகுல். அவர்கள் இருவரும் பேசியவாறே கமிஷனர் ஆபீஸை அடைந்தனர். கமிஷனர் அறைக்கு சென்ற இருவரும் அவருக்கு சல்யூட் அடித்துவிட்டு அவர் கை காண்பிக்கும் அவருக்கு எதிரே இருந்த நாற்காலில் அமர்ந்தனர். சொல்லு துரு, கேஸ் லெவல் எப்படி இருக்கும்? எனி இம்ப்ரூவ்மெண்ட்? எஸ் சார், நேற்று எனக்கும் கொலைக்காரனுக்கும் நடந்த சண்டையில கொலைக்காரனோட பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு, அது டெஸ்ட்டுக்கு லேபுக்கு அனுப்பியிருக்கோம் சார். அதுவும் இல்லாம லிசா கொலைக்காரனோட முகத்தை பார்த்ததா சொல்றா. ஈவினிங் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன், லிசா சொல்றதை வச்சு ஸ்கெட்ச் ரெடி பண்ணணும் சார். ஏன் இப்பவே ஸ்கெட்ச் ரெடி பண்ணலாமே? சரி சார், லிசாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணி தூங்க வச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வேற ஊருக்கு போயிருக்காங்க, ஸோ அவ ஃப்ரெண்டு மட்டும்தான் கூட இருக்கா, அதனால ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க என்றான். சரி துரு, சீக்கிரம் ஸ்கெட்ச் ரெடி பண்ண பாருங்க. ஓகே சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று கூறி கிளம்பினார்கள். ஸ்டேஷனுக்கு வந்த இருவரும் தங்களது நாற்காலியில் அமர்ந்தனர்.
பெட் சாம்பிள் மட்டும்தான் கிடைச்சதா இல்ல வேற ஏதாவது லீடு கிடைச்சிருக்கா துரு? இப்போதைக்கு இது மட்டும்தான்டா. ஸ்கெட்ச் ரெடி ஆனா இன்னும் கொலைகாரனை நெருங்கிடலாம். அண்ட் நீ இப்போ ஒர்க் இருந்தா பாரு. ஸ்கெட்ச் ரெடி ஆனதும் உனக்கு கால் பண்றேன்டா. சரி என்று கூறி கூகுள் கிளம்ப அதுவரை என்ன செய்யலாம் என்று யோசித்த துரு ஒரு கேஸ் ஃபைலை எடுத்து படிக்கத் தொடங்கினான். முதல் நாள் இரவு அடித்த மழையின் நிறம் சற்றும் காயாத நிலையில் மேலும் கருமேகங்கள் சூழ்ந்து காலை 10 மணியையும் இரவு பொழுது போல் ஆக்கிவிட்டிருந்தது. மழை தன் தாகத்தை தொடங்க திரை யாருமற்று வெறிச்சோடியது. லிசா தூங்கிக் கொண்டிருக்க தீபா பக்கத்து அறையில் அமர்ந்து கணினியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தாள். தெருவில் யாருமில்லாமல் இருப்பதை தனக்கு சாதகமாகிக் கொண்ட கொலைகாரன் மெல்ல லிசாவின் வீட்டின் சுவரை ஏறி குதித்து உள்ளே நுழைந்தான். யாரும் தன்னை பார்த்துவிடக்கூடாது என்று கையில் வைத்திருந்த குடை ஒன்று தன்னை மறைத்தபடி நின்று கொண்டு தன்னிடமிருந்த சாவியை பயன்படுத்தி கதவை திறக்க முயன்றான். கதவு கிளிக் என்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது. ஹால் வெறுமையாக இருந்தது. பக்கத்தில் இருந்த லிசாவின் அறை லேசாக திறந்தவாறு இருந்ததை கவனித்த கொலைகாரன் மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தான். பெட்டில் உறங்கிக் கொண்டிருந்த லிசாவை கண்டதும் தன் உடைக்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு லிசாவை நெருங்கினான். கொலைகாரன் லிசாவை தன் புறம் திருப்பி கத்திய குத்த ஓங்க அங்கு லிசாவுக்கு பதில் துரு கையில் துப்பாக்கியுடன் கொலைகாரனை குறிவைத்தவாறு இருந்தான். துருவை பார்த்த கொலைகாரன் கையை தூக்கியவாறு பின்னால் கால் எடுத்து வைக்க சுற்றிலும் போலீசார் வந்து மடக்கினர். கொலைகாரனை மடக்கி அவன் கையில் விலங்கு மாட்டிய துரு அவனை நாற்காலில் அமர வைத்து கட்டினான். பின் இப்ப சொல்லு கூகுள், ஏன் இத்தனை கொலை பண்ணுன என்றான் அவன் முகத்தில் அணிந்திருந்த முகமூடியை கலட்டியபடி. நீ தான் கொலைக்காரன்னு எனக்கு நேத்தே தெரியும் கூகுள். பட் கையும் களமா பிடிக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னோட தம்பி போட்டோ தான் உனக்கு எனக்கும் அடையாளம் காட்டுச்சு. அப்புறம் நேத்து உன் கையில கீறின காயம் மார்னிங் உன் வீட்டுக்கு வந்தப்ப நீதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்று கூறி நிறுத்தி, பட் அவன் இறந்ததுக்கு இந்த அப்பாவி பொண்ணுங்களையே கொன்னேன், உனக்கு மனசாட்சியே இல்லையா என்றான் கோபமாக. என்ன சொன்ன மனசாட்சியா என்று ஏளனமாக சிரித்த கோகுல் பின் அமைதியாகி முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு, என்னோட தம்பி சரண் ரொம்ப நல்லவன். அவன் ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணான்னு அவனை அந்த பொண்ணோட அண்ணன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டுட்டாங்க. அவனுங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர சாட்சி தேவைப்பட்டுச்சு. ஆனா ஒரு சாட்சி கூட இல்லாதால குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. பட் சாட்சி இல்லாம இல்ல. அந்த ஹாஸ்டல் ரூம்ல இருந்த அந்த பொண்ணுங்க 5 பேருமே பார்த்துருக்காங்க. ஆனா யாரும் சாட்சி சொல்ல வரல. எவ்வளவு கெஞ்சியும் சாட்சி சொல்ல மறுத்துட்டாங்க. அதான் மனசாட்சியே இல்லாதவங்களுக்கு எதுக்கு இதயம் என்று குரூரமாக சிரித்தான். முட்டாள்தனமா பேசாத கூகுள், உன் தம்பி செத்ததுக்கு அந்த பொண்ணுங்க எப்படி பொறுப்பாவாங்க? கொலை நடந்தப்ப அவங்க ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணுங்க. அந்த கொலைக்காரங்க உன்னாலேயே ஒன்றும் பண்ண முடியாதப்போ அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும்? அதுவும் அவங்க பெத்தவங்களை மீறி அவங்களால எப்படி சாட்சி சொல்ல வர முடியும் என்றான். ஆமா, வர முடியாதான். அதான் அவங்க பெத்தவங்களை பழி வாங்குறேன். அதுக்கு தான் இந்த கொலைகள் என்றான் குரூரத்தின் உச்சத்தில். ஸ்டாப் இட் கூகுள், உன் தம்பியை கொன்னவங்களை விட்டுட்டு இப்படி அப்பாவி பொண்ணுங்களை கொண்டு இருக்க. உனக்கெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு என்றான். யார் சொன்னா அவங்களாம் ஒன்றும் பண்ணலன்னு? கொஞ்ச நாள் முன்னாடி பாலத்திலிருந்து ஒரு கார் விழுந்து உள்ள இருந்தவங்களாம் செத்துட்டாங்கன்னு ஒரு கேஸ் மார்ச்சுவரி வந்ததே மறந்துட்டியா? அவனுங்கள மேலோகம் அனுப்புனதே நான் தான் என்று கூறி சிரித்தான். இந்துமதி டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்புனப்ப இந்த ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்டது துருவின் ஞாபகத்திற்கு வந்தது. அப்புறம் ஒண்ணு, நான் மட்டும் உனக்கு உண்மையான ஃப்ரெண்ட் இல்லாம இருந்திருந்தா, லிசாவை கொல்ல போறப்போ உனக்கு அவ கால் பண்ணாம இருந்திருந்தா, ஸ்கிரீன்ல டார்லின்னு உன் போட்டோ வராம இருந்ததா, அவ அன்னைக்கே செத்திருப்பான் என்றான் கூகுள் நக்கலாக. ஒரு நொடி எல்லாம் துருவின் கண்முன் வந்து போக, அதுக்காக நீ நல்லவனாகிட முடியாதுடா. ஏன்னா நீ பண்ணிருக்கிறது சுத்தமான முட்டாள்தனம். உன் தம்பியை காப்பாற்ற முடியலன்னு இப்போ வரைக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்ணி ஒரு நோயாளியா இருக்கா லிசா. அவளை எப்படி கொல்ல நினைச்சியோ? லிசா மட்டும் இல்ல, செத்த பொண்ணுங்களும் உன் தம்பியை காப்பாற்ற முடியலன்னு எவ்வளவு கவலைப்பட்டாங்களோ அதெல்லாம் யோசிக்காம அப்பாவி சின்ன பொண்ணுங்களை கொன்னிருக்க. நீ கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவன். உன்னை அந்த கடவுள் கூட காப்பாற்ற மாட்டார் என்றான். கூகுள் கொலை குற்றவாளியாக ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம செய்கிற சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு பெரிய நன்மையாக கிடைக்கும். ஸோ எல்லாருமே எல்லாருக்கும் முடிஞ்ச வரை ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.